வணக்கம் நேயர்களே, இன்றைய நேர்முகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நேர்முகம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கும் ஆளுமை காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளர் மற்றும் முன்னாள் நடுவண் மற்றும் மாநில அமைச்சர் திருநாவுக்கரசு அவர்களுடன் தான் ஒரு நீண்ட உரையாடலை நிகழ்த்தியிருக்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ ஒரு அரசியல் தட்பவெட்ப நிலைன்னு பார்த்தாலுமே நம்மளுடைய இந்த வானிலை தட்பவெட்ப நிலையோடு தொடர்புடையதாக இருக்குது. ஏன்னா புயல் வெள்ளம்ங்கிறதுனால இப்போ தமிழ்நாட்டில் அது ஒரு முக்கியமான அரசியலாக இருக்குது. தேர்தலை ஒட்டி எல்லா கட்சிகளும் அதை வைத்து ஒரு அரசியல் பண்ணுறாங்க. குற்றச்சாட்டு, உண்மை, அது ஒவ்வொரு கட்சியை பொறுத்து அந்த வார்த்தைகள் மாறுபடுது. இப்போ திமுக, காங்கிரஸ் போன்ற உங்கள் கட்சிகள் இந்த அரசு மீது வைக்கிற விமர்சனம் இந்த நிவாரணப் பணிகளில் முடுக்கி விடப்படலை, அவங்க விரைவு காட்டலை, ஒரு அக்கறை காட்டலை, நாங்களாம் சொன்னதுக்கப்புறம் தான் வராங்கன்னு. ஆனால் இந்த மாதிரியான மழை வெள்ளத்தை ஒரு அரசு எப்போவுமே இதில் அரசியல் செய்யணும்னு அவங்க நினைப்பாங்களா? ஏன்னா இது ஒரு தேர்தல் நெருங்குற நேரத்தில் அவங்களால செய்ய முடிஞ்சதை செய்ய தானே செய்வாங்க. இப்போ அலாட் பண்ணியிருக்கிறாங்க, ராஜ்நாத் சிங்கிட்ட பேசியிருக்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்னால் திமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இந்த அரசை அது ஒரு விமர்சனமாக அது ஒரு அரசியல் பண்ணுறாங்களா? இது எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தில் தொடர்ந்து பல நாட்களாக பெய்து வருகிற கனமழையால் மழையினால் மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உயிர் சேதம் ஏறக்குறைய 200 பேர் வரைக்கும் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இதை எதிர்க்கட்சிகள் எங்கெங்கே குறைபாடுகள் இருக்குன்னு அவங்களுடைய கவனத்துக்கு தெரிய வருதோ அதை அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வெளியே சொல்கிறது எதிர்க்கட்சிகளுடைய கடமை. அதை எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கக்கூடாது. இல்லை, ஒரு குற்றச்சாட்டாக சொல்லும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு அரசு என்ன செய்ய முடியும், இயற்கை வெள்ளம் வரும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க. இயற்கை வெள்ளம் வரும்போது அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக எடுத்துருக்கணும். இப்போ மழை வானிலை இத்தனாம் தேதியிலிருந்து இத்தனாம் தேதி வரைக்கும் கனமழை பெய்ய போகுது, எந்தெந்த பகுதியில் மழை பெய்ய போகுதுங்கிற வருகிற போது அப்போ அங்கே அரசாங்கத்தினுடைய வேலை என்ன? அந்தந்த பகுதியில் வடிகால் எங்கெங்கே தண்ணி போகாமல் தேங்கி நிற்கக்கூடிய வாய்ப்புகள் எங்கே இருக்குது, எங்கே குடிசையில் மக்கள் வாழ்கிறாங்க, எங்கே கனமழை பெய்கிற மழை பெய்கிற போது மக்கள் பாதிப்பிற்குள்ளாவார்கள், அவர்களுக்கு தங்க வைக்கிறதுக்கு முகாம்களோ உணவோ உடையோ தங்குறதுக்கான மாற்று வசதிகளோ இதெல்லாம் மழை பெஞ்சு 2 நாள் கழித்து எடுக்கிற நடவடிக்கை இல்லை. அதுக்கு முன்னாலேயே அரசாங்கம் அதுக்கு தயாராக இருக்கணும். புரிஞ்சுது. எம்ஜிஆர் மழை பெய்கிற போதெல்லாம் அவரோட நானும் போயிருக்கேன். குற்ற மழையிலையும் வேஷ்டியும் மடித்து கட்டிக்கிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி ஹெலிகாப்டரில் போயிருக்காரு, இறங்கி அங்கங்கே இறங்கிட்டு காரில் போயிருக்காரு. இது முதலமைச்சர் சரி அவங்களால முடியலன்னு வச்சுக்குவோம். அப்போது அமைச்சர்கள் 4 அமைச்சர் 10 அமைச்சர் ஒரு இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அங்கங்கே அது போனால் இடையூறாக தான் இருக்கும். என்ன கேட்டால் சரி, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மந்திரி பொறுப்பெடுத்தால் போதும். பன்னீர்செல்வத்திலேருந்து 10 அமைச்சரும் 40-50 காரும் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட வேடிக்கையாகவும் வரிசையாக நின்று ஃபோட்டோ எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கெங்கே பாதிப்பு இருக்கோ, இன்னும் சொல்ல போனால் டிவிஷன் வைஸாக ஒரு மாவட்டத்துக்கு இல்லைன்னா ஒரு ஏரியாவை பிரிச்சிடணும். 5-6 அமைச்சர்கள் ஒரு இடத்துல ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கே இருக்க லோக்கல் எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க, கலெக்டர் இருக்கார், அதிகாரிகள் இருக்காங்க. தாலுக்கா வைஸாக அப்படிங்க. நீங்கள் 10 அமைச்சர் போனால் ஒரு தாலுக்காவுக்கு ஒரு டிவிஷனுக்கு போடுங்க. 2-3 தாலுக்கா சேர்ந்து ஒரு கோட்டத்துக்கு ஒரு மந்திரி பொறுப்பு. அங்கேருந்து ஒரு வேலையை பார்க்கட்டும், ஒரு மந்திரி போகட்டும், அங்கே இருக்கிற அதிகாரிகளை கூட்டிகிட்டு போகட்டும். அப்போ தான் நிவாரண பணிகள் நடக்கும். சும்மா 4 இடத்துல போய் 10 பேர் கூட்டமாக மந்திரி போய் எல்லா அதிகாரியும் கூட்டிகிட்டு போய் அங்கே படம் எடுக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? மாநில அரசும் சரியாக செயல்படவில்லை, போதுமான கவனம் செலுத்தவில்லை. அதே மாதிரி மத்திய அரசு முற்றிலுமாக தமிழகத்தை புறக்கணிக்கிற விதத்தில் மோடியுடைய அரசாங்கம் செயல்பட்டுருக்கிறது. இதனால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை அரசாங்கம் எப்படி எடுத்துக்கணும்னா, விமர்சனங்கள் எதிர்க்கட்சிகள் சொல்ல தான் செய்வாங்க, போய் பார்க்குறாங்க, சொல்கிறாங்க. அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகளை சில இடங்கள்லாம் போய் பார்க்க முடியும். எதிர்க்கட்சிகளுக்கு மிஷினரி கிடையாது. அரசாங்கத்துக்கு நடத்துகிற கட்சிக்கு தான் அந்த அரசாங்க அதிகாரிகள் இருக்காங்க, வேலைகள் செய்ய முடியும். ஸோ கட்சிகள் என்ன முடியும்? அவங்க கட்சிக்காரர்கள் மூலமாக அங்கங்கே பாதிக்கப்பட்ட இடத்துல 40 பேருக்கு 100 பேருக்கு சாப்பாடு போடலாம், ஏதோ போர்வை கொடுக்கலாம். அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தான் சில கட்சிகள் நிதி அறிவிச்சிருக்காங்க. மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை விமர்சனம் செய்கிற போது இதை அது ஒரு குற்றச்சாட்டாகவோ தேர்தலுக்காக செய்யப்படுகிற அரசியலாகவோ எடுத்துக்கொள்ளாமல் அதில் என்ன உண்மை இருக்கிறது என்பதை அறிந்து அதை உடனடியாக நிவாரணம் தரவும் நிவர்த்தி செய்யவும் தமிழக அரசும் மத்திய அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்புறம் இந்த வார ஒரு பரபரப்பான செய்தி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர் சுப்பிரமணிய சாமி அவர்கள் உங்களுடைய உங்கள் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பற்றி கிளப்பின ஒரு சர்ச்சை தான். இவர் ஒரு நிறுவனத்தில் பிரிட்டன் குடிமகன்னே இவர் பதிவு செஞ்சுருக்கிறாரு, இவர் இங்கே வேட்பாளராக இருக்கிறார், இதை உடனே ரத்து செய்யணும், நான் சபாநாயகர்கிட்ட இதை கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு தொடர்ச்சியாக ராகுல் காந்தி அவர்கள் மீது இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் வரதை எப்படி பார்க்குறீங்க? சுப்பிரமணிய சாமியோட குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? சுப்பிரமணிய சாமியினுடைய அந்த கடிதத்தை சபாநாயகர் புறக்கணித்து திருப்பி அனுப்பிட்டார். ஒன்று
காங்கிரஸ் சார்பில் சுப்பிரமணிய சாமியுடைய குற்றச்சாட்டு முற்றிலும் தவறான குற்றச்சாட்டுன்னு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் மறுத்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். 3, ராகுல் காந்தி அவர்களே 2 நாளைக்கு முன்னால் இளைஞர்கள் மாநாட்டில் வந்து டெல்லியில் பேசுகிற போது அதிகாரம் பூரா மோடி கையில் தான் இருக்குது. நான் இப்படி ஏதாவது தவறு செய்திருந்தால் நீங்கள் முடிஞ்சால் எனக்கு சிறைக்கு கூட அனுப்புங்க, நான் போக தயாராக இருக்கேன். சும்மா இந்த மாதிரி அபாண்டங்களையும் குற்றச்சாட்டுகளையும் சொல்கிறது தவறு. இது எனக்கு கேட்டு புளிச்சு போச்சு. ஏன்னா சுப்பிரமணிய சாமி தடாலடியாக பல விஷயங்களை வந்து நாட்டில் பல வருடங்களாக சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன எதையும் நிரூபித்ததும் கிடையாது, சொன்ன எதையும் செய்ததும் கிடையாது. அவருக்கு இந்த அரசாங்கத்தில் பெரிய முக்கியத்துவம் இருப்பதாக நான் கருதவில்லை. அவரை வந்து இது மாதிரி ஒரு பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு அவங்க வந்து பிஜேபி வேண்டுமானால் பயன்படுத்தி கொண்டிருக்கலாமே தவிர அதில் எந்த விதமான குற்றச்சாட்டு பெரிய அசைவை ஏற்படுத்தாது, ஒன்றும் கிடையாது. அவர் எந்த விதமான உண்மையும் கிடையாது அதில். ஆனால் சுப்பிரமணிய சாமியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இதே பாரதிய ஜனதா அரசை அவர் கவிழ்த்தவர் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அதிமுகவுக்கும் தெரியும், பாஜகவுக்கும் தெரியும். சுப்பிரமணிய சாமி என்ன கவிழ்த்தார்? அந்த சூழ்நிலைகள் மற்ற கட்சிகள் சேர்ற போது அதை கிரெடிட் அவர் இல்லை. அவரே அதிமுகவுக்கும் எதிராக செயல்பட்டுருக்கிறாரு, பாஜகவுக்கும் எதிராக செயல்பட்டுருக்கிறாரு, காங்கிரஸ் கட்சியை பற்றி தொடர்ந்து சொல்கிறாரு, விடுதலை புலிகளை பற்றி எதிராக சொல்கிறார். ஆனால் இவ்வளவு செய்திகளை சொல்லும்போது கூட இப்போ காங்கிரஸ் கட்சியின் மீது விடுதலை புலிகள் ராஜீவ்காந்தி அவர்கள் கொலையிலேயே கூட சோனியா அவர்களுக்கு பங்கு இருக்குது, இந்த மாதிரிலாம் அவர் விஷயம் பேசினப்போ கூட யாருமே அவர் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்களே. பாஜகவும் சரி, காங்கிரஸும் சரி. அதாவது அவர் ஒரு மேட்ரு இல்லை அப்படின்ட்டு விட்டுறது மட்டுமே அதுக்கு பதிலாக இருக்க முடியுமா? சரியான நடவடிக்கை இருக்க முடியுமா? சொல்கிற குற்றச்சாட்டுகள் வந்து பொய்யானவை, ஆதாரமற்றவை, தவறானவை. அதுக்கு மறுப்பு சொல்லப்படுகிறது. அதில் ஒரு குற்றச்சாட்டு யார் மேலே சொல்கிறாரோ அவங்க அதை மறுத்துடுறாங்க. அதில் மேலே குற்றச்சாட்டு சொல்லுபவர் அதுக்கு மேலே ஆதாரங்கள் இருந்தால் அவர் விளக்கமன்றத்துக்கு போய் அதை நிரூபிக்கிறதுக்கு அவர் முயற்சி செய்யணும். எல்லா அபாண்டங்களுக்கும் இது அபாண்டம்னு தெரிகிற போது யார் மேலே அபாண்டமாக தவறாக சொல்கிறாரோ அவங்க கோர்ட்டில் போய் நிரூபிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது, போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இது இக்னோர் இட். அவ்வளோ இல்லை. ஒரு அவதூறு வழக்கு ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு பெரிய தலைவி மீது இவ்வளோ ஒரு அபாண்டத்தை அவர் பழி சுமத்தும் போது எந்த காங்கிரஸ்காரர்களுக்குமே அதை செய்யலையே. அதற்கான அவசியம் கிடையாது, தேவை கிடையாது. நான் நிரபராதிங்க போது நான் நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு நான் போக வேண்டியதில்லை. நான் குற்றவாளின்னு நீ நிரூபிக்கிறதுக்கு முடிஞ்சால் நீ நிரூபியா. இல்லை, அதே போல தான் இப்போ ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை விவகாரத்திலையும் விடுதலை புலிகள் மீது காங்கிரஸ் காட்டுகிற கோபம் சுப்பிரமணிய சாமிக்கு அதில் தொடர்பு இருக்குன்னு உங்கள் கட்சியை சேர்ந்த திருச்சி வேலுச்சாமி அவர்கள் வருமா கமிஷனில் கொடுத்ததை கூட இதுவரையும் காங்கிரஸ் கட்சி கூட கணக்கில் எடுத்துக்கலையே. இல்லை, அது வந்து வழக்கு கோர்ட்டில் நடந்தது, தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப காலமாக நடக்கிற விஷயங்கள். அது இதில் வந்து இப்போ ஆயிரக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. சட்டம் தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு மேலே அது ஒவ்வொருத்தரும் சொன்ன நூற்றுக்கணக்கான விமர்சனங்கள் ஒருத்தர் அபாண்டமாக சொல்லியிருக்கலாம். இவர் காரணம், அவர் காரணம், இவர் உடந்தை எல்லாம் 25 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்க சமாச்சாரங்கள். அது ஜஸ்ட் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், அவ்வளோதான். அது கோர்ட்டு கடமையை செய்ய வேண்டும். சுப்பிரமணிய சாமி எல்லா கட்சி காங்கிரஸ் பாஜக 2 பேர் மீதுமே ஒரு தொடர்பு இருக்குங்கிறாங்க. அவருக்கு 2 பேர்ட்டையும் தலைவர் கூட தொடர்பு வச்சுட்டு தான் பண்ணுறாரு. சுப்பிரமணிய சாமி ஒரு நோன் பர்சனாலிட்டி, அவ்வளோதான். எனக்கும் நண்பர் தான், அவர் காலத்தில் அவர் இப்போ நண்பர் தான், அது வேறு விஷயம். ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் இன்னும் தேவ வாக்கு இல்லை. அதை அப்படியே தேவ வாக்காக ஏற்றுக்கிட்டு எல்லோரும் அதுக்கு மல்லு கட்டிட்டு கிடக்கணும், சண்டை போட்டு கிடங்குங்கிற அவசியம் இல்லை. அவர் ஹேபிச்சுவலாக தொடர்ந்து இப்படி இந்த மாதிரி யாராவது மேலே தவறுகள் சொல்கிறது, குற்றச்சாட்டு நீங்களே சொன்னீங்க. எல்லா கட்சிகள் மேலேயும் அவர் சொல்லாத கட்சிகளே கிடையாது, சொல்லாத தலைவர்களே கிடையாது. எந்த தலைவரை பற்றி அவர் சொல்லலை? எல்லா தலைவரையும் விமர்சிச்சிருக்காரு. அதில் எவ்வளவு உண்மையானதுன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு? ஒன்றும் கிடையாது. அதனால் அப்படி சொல்லப்படுவரெல்லாம் அவரை எதிர்த்து வழக்கு போய் சுப்பிரமணிய சாமி தூக்கி அரெஸ்ட் பண்ணணும், உள்ளே போடணுங்கிற அவசியம், அதுக்கு முயற்சிக்க வேண்டிய அவசியம் குற்றச்சாட்டு சொல்லப்படுவர்களுக்கு கிடையாது. அது யார் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாரோ அதை சொல்ல வேண்டியது, நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவருடைய கடமை. அப்படி வர்ற போது அவங்கள டிஃபெண்ட் பண்ணுறதுக்கோ அல்லது உண்மையை நிரூபிப்பதற்கோ அவர்கள் வழக்கு மன்றத்துக்கு போவாங்க. இப்போ இந்த 2016 வந்து திமுகவுடனும் அதிமுகவுடனும் கூட்டணியில் இருந்த பல கட்சிகள் இப்போ தனியாக பிரிஞ்சு இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இது வந்து திமுக அதிமுகவுக்கு மாற்று மட்டும் இல்லை, காங்கிரஸ் பாஜகவுக்கு மாற்றாகும். இந்த 4 கட்சிகளும் வந்து வகுப்புவாதம், ஊழல் போன்ற பல்வேறு விஷயங்கள் மக்களுக்கு துரோகம் செய்து விட்டது. ஆகவே இந்த 4 கட்சிகளையும் நம்ம அகற்றியாக வேண்டிய சூழல் இருக்குது. இந்த 2016 ஒரு நல்ல துவக்கமாக்கும்னு சொல்லி இந்த 4 கட்சிகள் தனிச்சு நிற்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? 4 பேரும் ஒரு தனி கூட்டணியாக அமைத்து அது தேர்தல் கூட்டணியாக்கி மக்களை சந்தித்து ஆட்சி அமைக்கணும்னா அதுக்கான கட்சியினுடைய பலமோ அதுக்கான வாக்கு வங்கிகளோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இல்லை. அது 4 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியுமான்னா முடியாது. மாற்று அணியாக இன்றைக்கி 4 பேரும் சேர்ந்து நிற்கலாம். அப்போ ராமதாஸ் தனியாகவே நிற்கிறாரு. அவர் தனியாகவே அன்புமணி முதலமைச்சர்னு சொல்லி டாக்டர் ராமதாஸ் அறிவிச்சிருக்காரு. டாக்டர் அன்புமணியை முதலமைச்சராக கேண்டிடேட்டாக அறிவிச்சிருக்காரு.
அது மாதிரி இவங்கள 4 பேரில் ஒருத்தர் அறிவிக்கலாம். இப்போ பிஜேபி தனியாக ஒரு வேட்பாளர் அறிவிக்கலாம். விஜயகாந்த் என்ன செய்வார்? பிஜேபி நிற்பாரா, தனியாக போவாரா, இல்லை அவர் கட்சி சார்பில் முதலமைச்சர்னு சொல்லி நிற்பாரா தெரியாது. ஆக முதலமைச்சராக வர ஆசைப்படுவதோ, அதுக்காக முதலமைச்சர் ஒரு வேட்பாளர் நிறுத்தி போட்டியிடுவதோ, அல்லது அதற்காக 4 கட்சி 3 கட்சி தனியாக நின்று முயற்சிப்பதோ அது அந்த கட்சிகளுடைய நிலைப்பாடு. ஆனால் ரியாலிட்டி, யதார்த்தமாக உண்மை, அவர்கள் கட்சியினுடைய பலம், அவர்களுக்கு இருக்கிற வாக்கு வங்கியினுடைய பலம், இவற்றையெல்லாம் எடை போடுகிற போது இப்படி உதிரியாக இருக்கக்கூடிய 4 கட்சி 3 கட்சி சேர்ந்திருந்தாலும் சரி, அல்லது தனித்தனியாக நின்றாலும் சரி, இவர்களுக்கெல்லாம் ஒரு மிச்சம் இருக்கிற ஒரு 3 மாதம் 4 மாத கால இடைவெளியில் இதை சாத்தியக்கூறு உள்ளதாக மாற்ற முடியுமான்னு கேட்டால், ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக உண்மையாக இவர்களால் அதை சாதிக்க முடியாது. அவ்வளோ. இப்போ உங்களிடமிருந்து சமீபத்தில் பிரிந்து போன வாசன் அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்கள் கட்சியினுடைய நிலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க எப்படி வீரியமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்களா? தமாகாவுக்கு அந்த பழைய ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களை விமர்சித்து விட்டு போன வாசனுடைய நிலையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சரி, திரு வாசன் அவர்கள் மூப்பனார் அவருடைய மரியாதைக்குரிய தலைவர் மூப்பனார் அவருடைய மகன் காங்கிரஸில் அவர் தலைவராக இருந்தார், செயலாளராக இருந்தார், அமைச்சராக இருந்தார், கேபினட் அமைச்சராக இருந்தார். ஸோ அவர் விலகி போனது துரதிருஷ்டவசமானது. என்ன கேட்டால் அவர் விலகிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதற்கான மூப்பனார் கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்த சூழல் வேறு, அப்போ இருந்த காங்கிரஸ் அகில இந்திய தலைமை வேறு. கேசரி அப்போ தலைவராக இருந்தார். அவர் நேரு குடும்பத்தையோ சோனியா காந்தியோ ஏற்று மூப்பனார் கட்சி ஆரம்பிக்கலை. அவர் இங்கே இருக்கிற கூட்டணி அப்போ அதிமுகவில் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது கேசரி நரசிம்மராவ் ஒத்துக்கல. மக்கள் அப்போ இந்த மாற்றம் வேணும்னு தமிழ்நாட்டில் நினச்ச நேரம். தமிழக காங்கிரஸுடைய நிலையை மத்திய காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை, மத்திய அரசும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சூழ்நிலையில் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அவரே அதுக்கு பின்னால் அந்த கட்சி அவருக்கு ஆரம்பித்த டிஎம்சிஏ 20 சீட்டு வந்தது, 6 சீட்டு வந்தது, அப்புறம் 3 சீட்டு வந்தது. அப்புறம் அடுத்த தேர்தலில் தோல்வியை தள்ள வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்புறம் அப்படி ஆயுள் காலத்திலேயே காங்கிரஸோடு இணைக்கணுங்கிற முடிவுக்கு மூப்பனாரே வந்துட்டார். ஆக காங்கிரஸுங்கிறது அகில இந்திய தலைமை, அகில இந்திய காங்கிரஸ், அதுதான் காங்கிரஸாக பார்க்கப்படுமே தவிர இணைக்கப்படலையே. அவர் இணைக்க விரும்பினார். அதுக்கு பிறகு வாசன் தான் இணைச்சார். ஆமாம், சரி, அவருடைய விருப்பத்தை தான் அவர் தரப்பட்டது காங்கிரஸ் கட்சி. அது வேறு, அது கரெக்டு. அது மூப்பனார் விரும்பியதை தான் அவர் செய்தார். மூப்பனார் விருப்பப்பட்டார். ஏன்னா அதுக்கு அடையாளமாக 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருந்தாங்க. ஒரு அதிமுகவில் மூப்பனார் தான் சீட்டு வாங்கி காங்கிரஸுக்கும் கொடுத்தாரு. ஸோ காங்கிரஸுக்கும் சீட்டு கொடுத்து காங்கிரஸையும் இணைச்சிக்கிட்டு காங்கிரஸோட தேர்தல் முடிஞ்சு போக விரும்பினார். அப்போ உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தார், இறந்து போயிட்டார். அதனால் அது நடக்கலை. அதுக்கு பிறகு வாசன் சேர்த்தார். சரி, அது கடந்த காலம் இருக்கட்டும். ஸோ இப்போது காங்கிரஸ்னால் அது காங்கிரஸ், சோனியா காந்தி ராகுல் காந்தி தலைமையில் இருக்கிற காங்கிரஸ் தான் காங்கிரஸ். மற்ற கட்சிகள் அது இப்போ வாசன் தலைமையில் இருக்கிற கட்சி ஒரு மாநில கட்சியாக பதிவு பண்ணிவிட்டு அவர் பண்ணலாம். அந்த கட்சியும் கண்டிப்பாக அது பெரிய லெவல்லலாம் வெற்றி பெற முடியாது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே 55-60 கட்சி ஏற்கனவே பதிவு பண்ண கட்சி இருக்குது. அதனால் வாசன் அந்த கட்சியை நடத்தி இப்போ அவர் மிச்சம் 50 வயசாகுது மீத அவருக்காக நான் உண்மையிலே அவர் நினச்சி மனசு தான் கஷ்டப்படுறேன். ஏன்னா அவர் தமிழ்நாட்டில் மீது இருக்கிற காலங்களில் அலைஞ்சு கஷ்டப்பட்டு ஒன்றும் தனியாக சாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் ஏதாவது கூட்டணி போடணும், கூட்டணியில் எத்தனை கட்சி எத்தனை சீட்டு கொடுப்பாங்க, அப்புறம் அதில் கூட்டணியில் கொடுத்து 5 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ வந்தால், இப்போ விஜயகாந்த் வந்தார், அதில் பாதி எம்எல்ஏ கூட்டணி போட்டு அதிமுக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அது மாதிரி அந்த வர்ற எம்எல்ஏக்களை அப்புறம் அடுத்த 5 வருஷத்துக்கு காப்பாற்றி பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கணும். அதில் எத்தனை பேர் பிரிஞ்சு போவாங்க. அப்புறம் இது மாதிரி நானும் ஏற்கனவே கட்சி நடத்தியிருக்கேன். அதனால் எனக்கு அந்த அனுபவங்கள் தெரியுங்கிறதுனால வாசன் அவர்கள் தொடங்கியிருக்கிற கட்சியால் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தனியாக நின்று ஒன்றும் சாதிக்க முடியாது, கூட்டணிலையும் பெரியதாக சாதிக்க முடியும். இல்லை, நீங்கள் சொல்கிற அனுபவ அடிப்படையில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப சரின்னு வச்சுக்கிட்டாலுமே, இன்றைக்கி வாசனா காங்கிரஸான்னு பார்த்தீங்கன்னா உனக்கு இப்போ இந்த அமைச்சிருக்கிற இந்த மக்கள் நல கூட்டணிலாம் இருக்கிறாங்களா, அவங்க விரும்புகிற கட்சியாக காங்கிரஸ் இல்லை, வாசனை தான் அவங்க கூப்பிட்றாங்க. காங்கிரஸ் மீது ஒரு ஊழல் கட்சி, இவ்வளவு ஆண்டு காலம் ஆட்சி செய்து ஒன்றும் செய்யலைங்கிற மாதிரியான முத்திரையெல்லாம் இடதுசாரிகள் வைக்கிறாங்க. வாசன் மீது அந்த முத்திரையை வைக்கலையே அவங்க. அது இல்லை, இது இந்தியாவில் இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டு இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகள் மேலேயும் இருக்குது. எல்லா ஆட்சியில் இருக்கிற என்ன மம்தா கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் மேலே வெஸ்ட் பெங்காலில் குற்றச்சாட்டு சொல்லி தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. கேரளாவில் கம்யூனிஸ்ட் மேலே குற்றச்சாட்டு சொல்லி தான் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது. அதாவது ஆட்சியில் இருக்கிற எல்லா கட்சிகள் மேலேயும், அது திரிபுராவாக இருக்கட்டும், காங்கிரஸ் மாநிலங்களில் கூட முதலமைச்சர் மேலேயோ அமைச்சர்கள் மேலேயோ எல்லாரும் மேலேயும் குற்றச்சாட்டு. எல்லாரும் இதுவே ஜோதிபாசு எத்தனை வருஷம் இந்த ஜோதிபாசு மேலேயே ஒரு பையங்கள்லாம் தொழிற்சாலை ஆரம்பித்தாங்க போனாங்கன்னு, அது உண்மையாக பொய்யாங்கிறது வேறு விஷயம். ஆனால் குற்றச்சாட்டுன்னு எடுத்தீங்க, குற்றச்சாட்டுங்கிறது நிரூபிக்கப்பட்டால்தான் அது குற்றமாகிறது. அது வரைக்கும் குற்றம் சாட்டப்படுவதுங்கிறது யார் மேலே என்ன வேணாலும் சொல்லிட்டு இருக்கலாம். அதுக்கு
காங்கிரஸ் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில கட்சி தேசிய கட்சியின் மேலேயும் அது உண்டு. அது வேறு விஷயம். ஆனால் இப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சியிலையும் மத்தியில் கிடையாது. இப்போ மோடி அரசு தூய்மையான அரசுன்னு வந்தார். இப்போ அவர் வந்த பிறகு அவர் மோடி அரசின் மீது எத்தனை விதமான குற்றச்சாட்டு அவர்கள் மத்திய அமைச்சர்கள் மீது வருது, மாநிலத்தில் இருக்கிற மத்திய பிரதேச ஆட்சியின் மீது வருது, எல்லாம் ராஜஸ்தான் முதலமைச்சர் மேலே வருது. ஸோ எல்லார் மேலேயும் குற்றச்சாட்டுகள் இந்த 1.5 வருஷத்துலேயே வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆக இதை நீங்கள் ஒதுக்கிட்டு நீங்கள் பார்ப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க அந்த 4 கட்சியாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் வாசனை கூப்பிடுறாங்க. ஆமாம், வாசனை கூப்பிடுறாங்களே. வாசனை போக முடியும், போவார். காங்கிரஸ் அவங்க ஐசோலேட் பண்ணில வச்சிருக்காங்க, வாசனை கூப்பிடுறாங்க. ஐசோலேட் பண்ணலங்க, நாங்கள் ஐசோலேட் பண்ணுறோம். காங்கிரஸ் நாங்கள் அவங்க யாராவது ஒருத்தர் தலைமையை ஏற்றுக்கிட்டு காங்கிரஸ் எப்படி அந்த கூட்டணியில் போய் சேரும்? கம்யூனிஸ்ட்டில் யாரையாவதையோ வைகோயோ திருமாவளவனையோ அவங்களையோ அல்லது அன்புமணியோ காங்கிரஸ் முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டு காங்கிரஸ் போக தயாராக இல்லை. காங்கிரஸ் போகாது, அது அவங்களுக்கும் தெரியும். காங்கிரஸ் அகில இந்திய கட்சி. இன்றைக்கி 40 எம்பியா அடுத்து 50 எம்பியாங்கிறது பிரச்சனை இல்லை. அடுத்து 3 வருஷம் கழித்து தேர்தல் நடந்தால் காங்கிரஸ் ராகுல் காந்தி பிரதமராக கண்டிப்பாக வருவார். காங்கிரஸ் மத்தியில் தனித்தோ கூட்டணியோடவோ ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிற கட்சி. ஆக 50 வருஷமாக தமிழ்நாட்டு ஆட்சியில் இல்லைங்கிறதுக்காக யாராவது ஒருத்தரை வந்து நேம் ஷேக் வந்து பேருக்கு வந்து முதலமைச்சர்னு ஏற்றுக்கொண்டு காங்கிரஸ் அந்த அணியில் சேர்ந்து கண்டிப்பாக நிற்காது. அது கூப்பிட்றவங்களுக்கும் தெரியும். அதனால தான் அவங்க யாராவது அவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த மாநில கட்சிகளில் இருக்கிற சின்ன சின்ன கட்சிகளை அவங்களுக்கு யார் தோதுப்படுதோ வசிப்படுதோ அவங்கள அவங்க கூப்பிட்டுருக்கலாம். காங்கிரஸ் யாரோட போகணுங்கிறத காங்கிரஸ் தான் முடிவு செய்யுமே தவிர மற்றவர்கள் காங்கிரஸை நிர்பந்தப்படுத்தியோ அவர்கள் விருப்பம் போலவோ காங்கிரஸ் முடிவெடுக்காது. இப்போ ஞானதேசிகன் அவர்கள் வந்து தலைவர் பதவியை வந்து ராஜினாமா செய்து விட்டு போகும்போது சில விமர்சனங்களை முன்வைத்தார். அதாவது இந்த மாநில தலைமைக்கு எந்தவித அதிகாரத்தையும் இந்த தேசிய தலைமை கொடுக்க மாட்டேங்குது. காங்கிரஸ் தேசிய தலைமை ஒரு மாநில தலைவர், அது காமராஜர் அவர்களுக்கு பின்னால் மூப்பனார் அவர்களுக்கு பின்னால் ஒரு மாநில தலைமையை கலந்தாலோசிப்பது, மாநில தலைமையை மற்ற தலைவர்கள் கேட்பது தமிழகத்தில் உள்ள இது போன்ற விஷயங்களே இந்த காங்கிரஸ் கட்சியில் இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு ஈவி.கே. அவர்கள் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போனார். இப்போ அந்த நிலை இது வந்து அவர் ஞானதேசிகனுடைய நண்பர் தான், அது வேறு விஷயம். ஆனால் இது யார் இப்போ நீங்கள் மூப்பனாரை சொன்னீங்க, காமராஜரை சொன்னீங்க, அது அவருடைய ஸ்டேச்சர், அந்த தலைவர்களுடைய செல்வாக்கு. ஒரு கட்சியில் தலைவராக வரும்போது இப்போ ஞானதேசிகனை வந்து மூப்பனாரோடவோ காமராஜரோடவோ ஒப்பிட முடியாது. ஸோ காமராஜரோட மூப்பனாரை ஒப்பிட முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்தந்த தலைவர்கள் இருக்கிற போது அவங்களுடைய செல்வாக்கு, மக்களுடைய அவங்களுக்கு இருக்கிற பலம், கட்சி இருந்த அமைப்பு ரீதியாக இருந்த பலம், இதெல்லாம் வச்சு அதுக்கான மரியாதையை கொடுத்துருப்பாங்க. காமராஜர் கொடுத்த மரியாதை எனக்கு கொடுக்கலன்னு நினச்சி ஒருத்தர் வருத்தப்பட முடியாது. பொதுவாக தேசிய காங்கிரஸ் மாநில காங்கிரஸை மதிக்க மாட்டேங்குது. அது தவறான குற்றச்சாட்டு. மாநிலம் வந்து தமிழ்நாடு ஒரு மாநிலம். இந்தியாவில் இருக்கிற 30-32 மாநிலங்கள்லையும் தலைவர்கள் இருக்காங்க, முதலமைச்சர் இருக்காங்க, கட்சி தலைவர்கள் இருக்காங்க. ஸோ எல்லோரும் அங்கே பணி செய்துக்கிட்டு தான் இருக்காங்க. இல்லை, அப்படி ஒரு பிரச்சனை வந்ததுனால நீங்களே அழகாக சொன்னீங்க, மூப்பனார் தனியாக கட்சி ஆரம்பிக்கவே மாநில தலைமையினுடைய அறிகுறியை கேட்காம அது காரணம். அது கேட்கலைன்னா அந்த இஷ்யூவில் கேட்காம இருந்தாங்க. அவருக்கு காரணம் இருந்தது. அவருக்கு காரணம்னா அப்போ தனியாக போனால் அவர் ஆட்சிக்கு வர முடியாது. அவருக்கு நரசிம்மராவ் வந்து பிரதமராக இருந்தார். அது எம்எல்ஏ எம்பி சேர்ந்து நடந்த தேர்தல். அதில் அவருக்கு தமிழ்நாட்டிலேருந்து எம்பி வரணும். காங்கிரஸ் தனியாக போனால் வராதுன்னு அவர் நம்பினார். ஒரு நிமிஷம், அப்படி இல்லை. அவர் திமுகவில் சேர்றதுக்கு பயந்தார். ஏன்னா திமுகவில் சேர்ந்தால் அப்போ திமுக இந்த ராஜீவ்காந்தி இறந்த நேரத்தில் எல்டிடிக்கு ப்ரோவாக இருக்காருங்கிற மாதிரி பரப்பப்பட்ட அந்த வதந்திகள் அடிப்படையில் தனக்கு பயம் வந்துடும், எனக்கு இடைஞ்சல் வந்துடும் நரசிம்மராவ் யோசித்தார். சோனியா காந்தி அம்மாவையும் உள்ளே விடக்கூடாதுன்னு நினச்சார் அவர். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் ஜெயலலிதாவோட அதிமுகவோட அலையன்ஸ் போடணும்னு நினச்சார். ஸோ அது தவறுன்னு முடிவெடுத்தாங்க. அது மாதிரி அங்கே இருக்கிற தலைவர்கள் இப்போ இருக்கிற தலைமையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சோனியா காந்தி அவர்களோ அல்லது ராகுல் காந்தி அவர்களோ தினம் நடக்கிற காங்கிரஸ் நிர்வாகத்திலேயோ அல்லது அப்பப்போ அங்கே நடத்த வேண்டிய திட்டங்கள், போராட்டங்கள், அங்கே அவங்க செய்ய வேண்டிய அறிவிப்புகள், இதில் யாரும் காங்கிரஸ் தலைவர்கள் வந்து தலையிடுறதில்லை. ஒரு தலைவர், மாநில தலைவர் வந்து போகாமல் ஆஃபீஸில் படுத்திருந்துட்டு கட்சி வளர்க்க முடியலைன்னா அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க? அவங்கள மத்திய தலைமையை கூட்டியார வேண்டியது, சோனியா காந்தியை கூட்டியார வேண்டியது, ராகுல் காந்தியை கூட்டியார வேண்டியது, கூட்டங்கள் போட வேண்டியது, இதெல்லாம் எத்தனை தடவை பண்ணார் ஞானதேசிகன் இருக்கிற போது. ஸோ எவ்வளவு ஞானதேசிகனுக்காகன்னு சொல்லலை, யார் இருந்தாலும் அவருடைய செயல்பாடு முக்கியம். அவங்க ஃப்ரீயாக நல்லா சிறப்பாக செயல்படும் போது காங்கிரஸ் அகில இந்திய தலைமை எதுக்காக வந்து தலையிட போகிறாங்க? ஸோ பெரும்பாலான விஷயங்கள் வந்து இப்போ கூட்டணி இந்த மாதிரி விஷயங்கள் வர்ற போது அப்போது நம்ம வந்து ஒரு அகில இந்திய கட்சிங்கிறதுனால மாநில தலைமை அகில இந்திய தலைமையோடு கலந்து தான் முடிவு செய்யணும்.
அதுக்கு நான் தனியாக தான் முடிவு செய்யணும்னா அது அகில இந்திய கட்சி. தனியாக பண்ணுறதுக்கு நீ மாநில கட்சி கிடையாது, மாநில தலைவரும் கிடையாது. ஸோ அது மாதிரி சூழ்நிலைகளை அகில இந்திய தலைமையோட கலந்து தான் முடிவு செய்யணும். அதுக்காக வெளியே போகிறது போது சொல்லப்படுற குற்றச்சாட்டு ஏன் போகிறீங்கிறதுக்கு காரணம் சொல்லணும் இல்லையா? அப்போ என்ன வந்து மத்திய பார்ட்டி வந்து எங்களை ஃபங்க்ஷன் பண்ண விடுறதில்ல, மதிக்கிறதில்ல அப்படின்னு குற்றச்சாட்டை சொல்லிட்டு வெளியே போகிறதுக்கு அது ஒரு முகாந்திரமாக பயன்படுத்தினாங்களே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அது ஒரு கூறு. அவர் சொன்ன ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க. அதுக்கு அடுத்த விஷயம் தொடர்ச்சியாக பாருங்களேன். இங்கு உள்ள மாநில காங்கிரஸ் தலைமையை அடுத்து காங்கிரஸ் தமிழ்நாட்டு தலைவர்களாக அறியப்பட்ட பிரபலங்கள் ஆளுமைகள் யாருமே மரியாதை தர்றதில்ல. இல்லை இவர் இங்கே இருக்கக்கூடிய நம்ம கமிட்டி தலைவர் வந்து மற்ற தலைவர்களாக இருக்கக்கூடிய ப. சிதம்பரத்தையோ தங்கபாலுவையோ மற்ற காங்கிரஸ் தலைவர்களையோ அவர் கலந்து ஆலோசிப்பதில்லை, அவர்களுக்கு நிகரான ஒரு மரியாதையை கொடுப்பதில்லைங்கிற விமர்சனம் வருது. இப்போ அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. அதை நான் சொல்லணும், உங்களுக்கே தெரியும். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து மாநில தலைமையை மத்திய தலைமை மதிப்பதில்லைங்கிறது வந்து சரியில்லாது. நான் அதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். இப்போ இளங்கோவன் இருக்கார். இளங்கோனுக்கு அந்த மாதிரி குற்றச்சாட்டு என்ன வந்து சோனியா காந்தி அம்மா கூட்டு பேசுறதில்ல, மதிக்கலைன்னோ அல்லது ராகுல் காந்தி என்ன மதிக்கலைன்னோ அந்த மாதிரி குற்றச்சாட்டு இல்லை. அது மாதிரி இப்போ இருக்கிற தலைவருக்கு அவருக்கு கிடையாது. இப்போ நான் அகில இந்திய செயலாளர் இருக்கேன், எனக்கு கிடையாது. இங்கே இருக்கிற தலைவர்கள் முக்கிய தலைவர் யாருக்கும் கிடையாது. அந்த பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது பிரச்சனை வந்து அவர்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை மற்ற முக்கியஸ்தர்களுக்குள்ள. இது வந்து காங்கிரஸில் யாராவது ஒருத்தர் தான் தலைவராக்க முடியும். யாராவது ஒருத்தர் வரை 10 தலைவர்கள் இருக்கலாம், காங்கிரஸில் முக்கிய தலைவர்கள் இருக்கலாம். 10 தலைவர்கள் போட முடியாது மாநிலத்துக்கு. யாராவது ஒருத்தர் தான் தலைவராக இருக்க முடியும். யார் தலைவராக வர்றாங்களோ அந்த தலைவராக வர்றவங்க வந்து செயல்படுறதுக்கும் அவங்களுக்கு மற்ற தலைவர்கள் துணையாக இருந்து உறுதுணையாக இருந்து செயல்படணும். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், பிடிக்காமல் போகலாம். எல்லாரும் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது ஒரு தலைவராக ஒருத்தருடைய தலைமையை அங்கே இருக்கிற மூத்த தலைவர்கள் எல்லாரும் அவருடைய தலைமையை என்ன அந்த சுப்ரீம் லீடர்னு ஏற்றுக்க வேண்டியதில்லை. அட்லீஸ்ட் மாநில தலைவராக அதை ஏற்றுக்கணும். இல்லை எனக்கு மேலே அவங்களாம் மதிக்கிறது இல்லைங்கிறீங்களா? மதிக்கிறங்கிற கொஸ்டினே கிடையாது. ஒருத்தர் இணைந்து செயல்படணுங்கிறது தான். இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற குற்றச்சாட்டே அதுதான். அது வந்து அவங்களுக்கும் பொருந்தும், தலைவராக இருக்கிற இளங்கோவனுக்கும் பொருந்தும். யார் தலைவராக வந்தாலும் சரி அவர்கள் மற்றவர்கள். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யார் இணைந்து செயல்படலன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இளங்கோவன் அவர்களா ப. சிதம்பரம் அவர்களா? என்ன அது வந்து தனிப்பட்ட யாரையும் நான் வந்து இவர் சரியாக செய்கிறாரு இவர் சரியாக செய்யலைன்னு என்னால் அதுக்கு நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்ல விரும்பலை. எனக்கு தெரிஞ்சாலும் சொல்ல விரும்பலை. ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, நானும் முக்கியஸ்தர்களில் நானும் இப்போ 40 வருஷமாக தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கேன். 6 தடவை எம்எல்ஏ, 2 தடவை எம்பி, துணை சபாநாயகர் தொடங்கி மத்திய அமைச்சர் வரைக்கும். ஆனால் நீங்கள் குற்றச்சாட்டை வைக்கலையா? தலைமை குற்றச்சாட்டு வைக்கல. நான் என்னுடைய இயல்பு என்ன அல்லது நான் எப்படி செயல்படுறேன், நான் எப்படி பார்க்குறேன்னா, யார் தலைவராக இருந்தாலும் சரி, அது தங்கபாலாக இருந்தாலும் சரி, ஞானதேசன் இருக்கிற காலத்துலேயும் சரி, இப்போ இளங்கோவன் இருக்கிற காலத்துலேயும் சரி, இவர்கள் வந்து இவர்களாக தானே சுயம்பு உருவான தலைவர்கள் அல்ல. இவர்கள் வந்து என்னை சோனியா காந்தி அவர்களாலே ராகுல் காந்தி அவர்களாலே நியமிக்கப்பட்ட தலைவர். ஸோ எல்லாருக்கும் ஒரு டென்யூர் இருக்குது, டைம் இருக்குது. யாரும் வந்து மூப்பனாரே வந்து 3-4 வருஷம் தான் இருந்தார், வாழப்பாடி 4-5 வருஷம் தான் இருந்தார். யாரும் ஆயுள் கால தலைவர்னு யாரையும் போடுறதில்லை. மாநில தலைவர்கள் வந்து மாறக்கூடியவர்கள், மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அந்த காலகட்டங்களில் யார் பதவியில் இருக்காங்களோ அந்த பதவியில் இருக்கவங்கள எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஸோ அவர்களோட இணைந்து செயல்படுவது, ஒத்துப்போவது, அதுதான் மாநிலத்துக்கு நல்லது, அந்த கட்சிக்கு நல்லது, தொண்டர்களும் உற்சாகமாக இருப்பாங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அந்த கருத்தினுடைய அடிப்படையில் யார் தலைவராக இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதுலேருந்து இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து குறைபாடுகள் இருக்குது, ஆனால் நான் கட்சியின் நலன் குறித்து நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது மற்றவங்க சொல்கிறதுல வந்து நியாயம் இல்லைன்னு நீங்கள் சொல்லலை. குறைபாடுகள் இருக்குன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. நான் குறைபாடாக நிறைய இருக்கா குறைய இருக்கால நான் சொல்லலை. யார் தலைவராக இருந்தாலும், இன்னும் சொல்ல போனால் குறைவு இருந்தாலும் நிறைவு இருந்தாலும் கட்சிக்குள்ளே பேசப்பட வேண்டிய விஷயம். அது மக்களுக்கோ தொண்டர்களுக்கோ காட்டக்கூடிய வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய விஷயம் இல்லை. அது நீங்கள் அப்படி இருக்கிறீங்க. தங்கபாலு அவர்கள் அப்படி இல்லையா? நேரடியாக போய் குறை சொல்லியிருக்காரு, ஊடகங்களை அதை தினமும் அந்த செய்தியாக வெளியிடுறாரு தங்கபாலு. நான் வந்து எனக்கு தான் பதில் சொல்ல முடியும். மற்றவர்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன குறைபாடு இருக்குது, அவங்க ஏன் வந்து உள்ளே சொல்கிறாங்க, ஏன் வெளியே சொல்கிறாங்கிறது அவங்கவுங்கள பார்த்து கேட்டால் தான் அதுக்கான காரண காரியங்கள். அவர் கட்சியை பற்றி பேசும்போது நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும்ல. கட்சின்னா அவருடைய பிரச்சனையை தான் எனக்கு இப்போ எனக்கு வந்து முக்கியத்துவம் இல்லைன்னு கருதுகிறேன், அல்லது என்ன கலந்து ஆலோசிக்கலைன்னு கருதுறேன்னா எதில் செய்யலைன்னு எனக்கு தான் தெரியும். மற்றவர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைகள்னு நான் சொல்ல முடியாது, அவர்கள் சொல்கிற பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு சொல்ல முடியாது. சரியாக தவறானு நான் சொல்ல விரும்பவும் இல்லை. என்னுடைய இயல்பை நான் சொன்னேன். அப்படி தான் இப்போ யார் தலைவராக வந்தாலும் எதுக்குறங்கிறது ஈஸி. யார் வந்தாலும் இப்போ இன்னொரு தலைவர் வராரு, இன்னொரு கோஷ்டி போய் அவரை மாற்ற சொல்லலாம், அவருக்கு எதிராக செயல்படலாம். அப்படி இல்லை, அந்த ஒரு டென்யூர் இருக்க வரைக்கும் அந்த டென்யூரில் போய் சொல்லலாம். இப்போ தவறு, இப்போ எனக்கும் தலைவருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, ஒரு பொது பிரச்சனை இல்லை, அல்லது கட்சியினுடைய நன்மை கருதி ஒரு பிரச்சனை வந்தால் அதை போய் சோனியா காந்தி அவர்கள்ட்டையோ ராகுல் காந்தி அவர்கள்ட்டையோ போய் சொல்லிட்டு வந்தாங்க. சொன்னதில் கூட நான் தப்புன்னு சொல்லலை. அது யார்கிட்ட போய் சொல்கிறது? அப்போ மேலே இருக்க தலைவர் தானே போய் சொல்ல முடியும். போய் சொல்லிட்டு வர்றாங்க. சொல்லிட்டு வந்து
அதுக்கு பிறகு எல்லாரோடும் சேர்ந்து எல்லாருமே அவங்கவுங்களுடைய பங்கை அவரவர்கள் கட்சியில் யாரும் ஒதுங்கி இருக்காமல் அவரவருடைய பணியை கட்சியில் செய்ய வேண்டும். யார் தலைவராக இருக்கவங்களை பிடிக்குதோ பிடிக்கலையோ அது வேறு விஷயம். அதுதான் என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, நான் செய்கிற முறை. ஒரு கட்சி நலன் கருதியே தொடர்ந்து பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காங்கிரஸ் தலைவராக கூட ஈவிகே செல்வன் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்னால் வந்து ஜெயந்தி நடராஜன் வந்து கட்சி விட்டு போகும்போது செய்தியாளர்கள் ஜெயந்தி நடராஜன் போனதை பற்றி கேட்குறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, கூடவே இன்னொருத்தர் ஒருவர் வாரிசோடு போயினா நல்லா இருக்குங்கிறார். இப்போ இது வந்து யார் இதில் தொடக்கி வைக்கிறான்னு பார்க்குறீங்க இந்த பிரச்சனையை? ஜெயந்தி நடராஜனை பற்றி பேசலாம், போயிட்டாங்க. கூடவே இன்னொருத்தரும் வாரிசோடு அப்படியே போயிட்டாருன்னு ப. சிதம்பரத்தை மறைமுகமாக சொல்கிறதுங்கிறது அப்போ இதோட அர்த்தம் என்ன? நீங்களே மறைமுகமாக சொன்னார் தான் சொல்கிறீங்க. அது மறைமுகமாக சொல்லியிருந்தாலும் சரி, நேரடியாக சொல்லியிருந்தாலும் சரி, அது எல்லாருக்கும் தெரியுது. இல்லை, இதுக்கெல்லாம் நான் என்னட்ட பதில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. இது எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் பாதிக்கப்பட்டவங்க கேட்கணும், சொன்னால் சொன்னவற்றை கேட்கணும். இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் எனிதிங். இது நடந்து போன விஷயங்களை திருப்பி சரி ரைட்டோ ராங்கோ வந்த செய்திகளை திருப்பி அதை நோண்டிட்டு இருக்கிறதுல ஒன்றும் இல்லை. அது இப்பயும் புகஞ்சிக்கிட்டு இருக்கிறனால தான் கேட்குறேன். இது நடந்து 6 மாதம் ஆச்சு. பட் இப்போ வரை தங்கப்பால் வரையும் அது பிரச்சனையாகிட்டு இருக்கிறனால தான் கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. இது தொண்டர்கள் கட்சி அமைப்பு பொறுத்த வரைக்கும் நிறை குறைகள் ஒரு கட்சியில் இருக்குது. எந்த கட்சியில் வந்து கருத்து வேறுபாடுகள் கிடையாது. இல்லை, காங்கிரஸ் கட்சி அளவுக்கு ஊடகங்களில் வர்றது இல்லையா? அது அதிமுக திமுகலையோ குறைச்சுங்கிறது சதவீத பர்சன்டேஜ் கூட அதிமுகக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்கலாம். 2வது கட்டத்தில் இருக்கிற மந்திரிகள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கலாம். மாவட்டத்தில் 2 கோஷ்டி இருக்கலாம். சின்ன கட்சியாக இருக்கிற சின்ன கட்சிகளில் கூட கருத்து வேறுபாடு வருது, உடையுது. சின்ன கட்சியிலேருந்து தலைவர் கட்டே பண்ணுறது இல்லை. சில பேர் கட்சியை விட்டே போடுறாங்க, அப்புறம் கட்டுப்படுறாங்கன்னு அர்த்தம். இந்த கட்சியை விட்டே வெளியே போகிறாங்க இல்லையா, போய் இன்னொரு கட்சியில் சேர்றாங்க இல்லையா. அதிமுக மாவட்ட செயலாளர் முக்கியமான பதவி. அந்த பதவியில் இருந்த வந்து நிறைய பேர் வெளியே போகலையா? இப்போ எத்தனை பேர் அங்கே இருக்காங்க? பழைய மந்திரிகள், எம்ஜிஆர் காலத்து மந்திரிகள் யாராவது இருக்காங்களா? எங்கே என்னாச்சு அவங்களுக்கெல்லாம்? ஈவன் ஜெயலலிதா காலத்திலே இருந்த முதல் அமைச்சரவை 2வது அமைச்சர் இருந்த மந்திரிகளில் ஒரு மந்திரியாக திருப்பி அதில் இடம்பெற்றிருக்காங்களா? ஸோ அவங்க எல்லாருமே குற்றவாளிகள், தப்பான ஆட்கள்னால் அப்புறம் எல்லோரும் எப்படி மந்திரியாக வந்தாங்க? ஏன் வச்சுருந்தீங்க மந்திரியா? ஸோ நிறையா பேர் திமுகவில் போய் இப்போ மாவட்ட செயலாளராக இருக்காங்க. ஸோ அதேமாதிரி திமுகவில் இருக்கிறவங்க நிறைய பேர் வெளியேறி இருக்காங்க. இப்போ திமுகவில் இப்போ இருந்து வந்து இப்போ கருப்சாமணியா வெளியே போயிருக்காரு, அனிதா ராதாகிருஷ்ணன் நேற்று வெளியே போயிருக்காரு, எத்தனை வெளியே போயிருக்காங்க? வைகோ விட்டு எத்தனை பேர் போயிருக்காங்க? கம்யூனிஸ்ட் ஏன் உடைஞ்சது? ஸோ கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் வந்து சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ மாநில கட்சியோ அகில இந்திய கட்சியோ எல்லாத்தையும் இருக்க தான் செய்யும். அந்த கருத்து வேறுபாடையே மனசில் வச்சுக்கிட்டு ஃபங்க்ஷன் பண்ண முடியாது, செயல்பட முடியாது. ஸோ கருத்து வேறுபாடு இருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். அதை விட்டுட்டு கட்சியினுடைய நலன், அவ்வளோதான். கட்சியில் நான் அந்த கட்சியில் இருக்கேன், மொத்தத்தில் கட்சியினுடைய இமேஜ் டேமேஜ் ஆகக்கூடாது. கட்சி மேலே இருக்கிற தலைமை சொல்கிறது கட்டுப்படணும், கீழே இருக்கிற தலைமைங்கிறது. அது காங்கிரஸ் கட்சியில் இருக்கா? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் அந்த ஒழுங்கு இருக்கான்னு கேட்டேன். ஒழுங்குன்னா பிரச்சனைகள் இல்லை, அதான் சொன்னேன். எல்லாத்துலேயும் பிரச்சனைகள் இருக்குது. காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியும் பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகள் காங்கிரஸ் கட்சியுடைய நலனை, தொண்டர்களுடைய மனதை பாதிக்கக்கூடாது. அது மாதிரி பொறுப்பில் இருப்பவர்களும் சரி, அது எதிர்த்து செயல்படுவர்களும் சரி, எல்லோரும் அதை மனசில் வச்சுக்கிட்டு தொண்டர்கள் கட்சியுடைய நலனை மனதில் வச்சு தான் செயல்படணுங்கிறது என்னுடைய கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் சொல்கிறேன். இப்போ தங்கபாலுக்கு இருக்கிற போதும் நான் தங்கபாலுக்கு அந்த மாதிரி எல்லாருமே ஒத்துழைப்பு. இப்போ இளங்கோவனுக்கு மட்டும் இல்லை, தங்கபால் இருக்கும்போது எல்லா தலைவர்களும் வந்து தினம் வந்து உட்காந்தாங்களா ஆஃபீஸில்? கிடையாது. ஞானதேசியன் வாசனால் நியமிக்கப்பட்டவர். ஞானதேசியன் இருக்கிற போது எல்லோரும் வந்து எல்லா தலைவர்களும் உட்காந்து வந்தாங்களா? கிடையாது. அதே மாதிரி தான் இன்றைக்கி இளங்கோவன் இருக்கிற போது எல்லோரும் வர்றது கிடையாது. ஸோ இந்த சூழல்கள் வந்து இருக்குது. இது இல்லை, நான் ஆஃபீஸுக்கு வரலைன்னா என் வேலையை நான் பார்க்கணும் அப்படின்னு நான் ஒவ்வொருத்தரும் இருக்கணும் நான் விரும்புகிறேன். அப்படி நான் வரல, நான் செய்யலை, நான் செய்ய மாட்டேன், செய்ய முடியாதுன்னா அதுக்கான காரணம் இருந்தால், அப்படி காரணம் உள்ளவதாக நினைப்பவர்கள் தான் அவங்கள தான் நீங்கள் பதில் கேட்கணும். ஏன் நீங்கள் பண்ணலைன்னு நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. சார், இப்போ இந்த பீகார் தேர்தலில் வந்து இந்த பாஜகவுக்கு எதிராக ஒரு கூட்டணி வீகம், மகா கூட்டணி அமைத்து லல்லு, நிதிஷ், காங்கிரஸ் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர் தான் சூத்திரதாரி, வெற்றிக்கான சூத்திரதாரி, அவர் தான் அந்த பிளான் போட்டவர், லல்லுவை நிதிஷை இணைத்தவர், இப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்கள் வருது. இப்போ இதை வந்து தொடர்ந்து காங்கிரஸ்காரர்கள் தமிழ்நாட்டில் இது வெற்றி, பீகாருடைய வெற்றி இங்கே பிரதிபலிக்க போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியல் கருத்தை தொடர்ந்து காங்கிரஸ் வந்து அதை பதிவு செய்கிறாங்க. அங்கே இருந்த சூழல் பாஜக வெர்சஸ் அப்படிங்கிற மாதிரி நின்னாங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கே தெரியும், பாஜக அவ்வளோ பெரிய ஒரு வலிமையான கட்சியோ அதுக்கு எதிரான ஒரு கூட்டணியோ இங்கே இல்லைங்கிற சூழலில் அந்த வெற்றியை எப்படி இங்கே தமிழ்நாட்டோட பொருத்தி பார்த்து காங்கிரஸ்காரங்க தொடர்ந்து பேசுகிறாங்க? சரி, இது வந்து பீகாரில் நடந்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைக்குரிய, பாராட்டுக்குரிய நிகழ்ச்சி. எப்படின்னா, நிதிஷ்குமார் வந்து 5வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். ஒரு தமிழ்நாட்டில் 7 கோடி மக்கள், பீகாரில் 11 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு மிக பின்தங்கிய மாநிலத்தில்
அதில் வந்து ஒரு ஜங்கிள் ராஜ்னு சொல்லப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து அவர் மீட்டு மக்களை எல்லாம் அங்கே வந்து அதனுடைய மொத்த உற்பத்தின்னு பார்த்திங்கன்னா அவர் வரும்போது மிக குறைவாக இருந்த உணவு உற்பத்தி அதை வந்து 3 மடங்காக அதிகரிச்சிருக்காரு. மின்சார உற்பத்தி அதிகரித்து இன்னமும் பல கிராமங்கள் மின்சாரம் இல்லாமல் இருக்குது. இருந்தாலும் ரோடு, மின்சாரம், கல்வி இந்த மாதிரி அவருடைய ஆட்சி காலத்தில் தன்னுடைய அவர் ஒன்றும் சினிமா நடிகரோ ஒன்றும் கிடையாது. அவருடைய செயல்திறனால் மீண்டும் வந்து அவர் முதலமைச்சராக வந்திருக்கார். அவர் இருந்தாலும் அவர் வந்து அந்த வெற்றியை உறுதிப்படுத்தி கொள்ளவும் பிஜேபியை தடுக்கவும் எதிரியாக 2 அணியாக செயல்பட்டுக்கிட்டு இருந்த அவர் வந்து லல்லு பிரசாத்தையும் சேர்த்து தான் ஏற்கனவே பெற்ற இடங்கள்லேருந்து இடங்களை குறைத்து கொண்டு 2 பேருக்கும் ஆளுக்கு 100, 102ன்னு பகிர்ந்துக்கிட்டு காங்கிரஸையும் கூப்பிட்டு காங்கிரஸுக்கு 41 இடங்களை கொடுத்து, ஸோ காங்கிரஸ் வந்து ஒரு சிமெண்டிங் ஃபோர்ஸ் மாதிரி இருந்து இந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய இரு துருவங்களையும் இணைக்கக்கூடிய சக்தியாக காங்கிரஸ் இருந்தது. ராகுல் காந்தி செயல்பட்டார், சோனியா காந்தி மாதிரி செயல்பட்டார். ஸோ இப்போ அந்த வெற்றிங்கிறது அதுக்கு முன்னால் இருந்த நிலைமை என்னென்னா மோடியை வந்து யாரும் அசைக்க முடியாது என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. மோடி வந்துட்டார், நீ 10 வருஷம் 15 வருஷம் மோடி தான், அவர் யாரும் வீழ்த்த முடியாது, அசைக்க முடியாது. அமித்ஷா கட்சியினுடைய தலைவர் மிகப்பெரிய சூத்திரதாரி, அங்கே 3 மாதமாக அங்கேயே இருந்து செயல்படுகிறார், கிராமமாக போய் ஏதோ புதிய யூகங்கள்லாம் வகுத்திருக்காரு. அதுமாதிரி நிறையா பணங்கள் நிறையா செலவு பண்ணாங்க. ஒரு பிரதமரே வந்து நேரடியாக ஒரு தேர்தலில் வந்து 2 தடவை 3 தடவை போவாங்க, அதுதான் நடக்கக்கூடியது. ஆனால் ஏறக்குறைய 30-35 தடவை பிரதமரே வந்து எல்லா பகுதிகளிலையும் இடைவிடாத சுற்றுப்பயணம், பிரச்சாரங்கள். அதுக்கு முந்தைய 2-3 மாதமாகவே அமித்ஷா அங்கே இருந்து மற்ற மந்திரிகள் இருந்து இந்த மாதிரி அதை வந்து ஒரு மாநில தேர்தலை மத்திய தேர்தல் ஆக்கினது பிஜேபியும் மோடியும் தான், அமித்ஷாவும் தான். மாநில தலைவர்களை முன்னிலைப்படுத்தாமல் மத்திய அவங்களுடைய கட்சியையும் ஆட்சியையும் முன்னிலைப்படுத்தி மோடியை முன்னிலைப்படுத்தி மாநிலத்திலிருந்து நேஷனல் லெவலுக்கு ஷிஃப்ட் பண்ண அந்த குற்றச்சாட்டு சொல்லணும்னா அது மோடி மேலே தான் சொல்லணும், பிஜேபி மேலே தான் சொல்லணும். அவங்க தான் அப்படி மாற்றினாங்க. அப்புறம் 4 வட்டத்தில் போக தோக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் அவர் மோடியை குறைச்சிக்கிட்டு உள்ளூர் தலைவர்கள் எல்லாம் போட ஆரம்பித்தாங்க கடைசி கட்டத்தில். ஆனால் மக்கள் வந்து அந்த மித்து, அந்த ஒரு மாயை இருந்தது இல்லையா, மோடி மாயை, அமித்ஷா மாயை, ஒரு பெரிய சூத்திரதாரிகள்ங்கிற அந்த மாதிரி அந்த புனைப்பெயர், இதையெல்லாம் அந்த தேர்தல் உடைச்சி நீ அது மோடின்னு ஒரு வேவு கிடையாது, அமித்ஷாக்குன்னு ஒரு வேவு கிடையாது, அங்கங்கே அந்த மாநிலத்தில் இருக்கிற சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வச்சு தான் வந்திருக்கு. போன தடவை 10 வருஷம் தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. அதனுடைய அடிப்படையில் சில மாநிலங்களில் அவர்களுக்கு கிடைத்த வெற்றிகள். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இப்போ காங்கிரஸ் வெற்றி பெறதா தோல்வி பெறலான்னாலும் இந்தியா முழுதும் இருக்கிற கட்சி, எல்லா மாநிலத்தில் இருக்கிற கட்சி காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் இல்லாத மாநிலம் கிடையாது. ஆனால் பிஜேபி இல்லாத மாநிலம் இருக்குது. 1% 1%, 2% ஓட்டு வங்கி இருக்கிற மாநிலங்கள் பல மாநிலம் இருக்குது பிஜேபிக்கு. ஆனால் சில வட மாநிலங்களில் இருந்த வெற்றியை வச்சுக்கிட்டு அவங்க வர முடிஞ்சது. இது ஏதோ நிரந்தரம்னு வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த நிரந்தரமாக இருப்பாருங்கிற அந்த மித், அந்த மாயை பீகாரில் உடைக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கு இல்லை, அந்த மாயை தேசம் முழுதும் உடைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய மாஸ் 2014 இந்தியா முழுவதும் மோடி அலை இருந்தபோது கூட 2014 தமிழ்நாட்டில் பாஜக எடுபடலையே. ஆமாம், அப்போ முந்தையும் எடுபடலை, இப்போவும் எடுபடலை. அதனால் இதை தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எப்படி பொருத்தி கேட்டேன். தமிழ்நாட்டில் யாரும் பொருத்தவே இல்லை. பிஜேபியோட பொருத்தி பார்க்குறதுக்கு பிஜேபி என்ன இருக்குது? நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து ஒரு பலமான கட்சியோ, வாக்கு உள்ள வங்கி உள்ள கட்சியோ, அல்லது முதலமைச்சராக வர ஆசைப்படுற கட்சியோ, அல்ல முதலமைச்சராக வருவதற்காக முயற்சி பண்ணுறது கூட அவங்கள்ட்ட ஆள் யாரை நிறுத்த போகிறாங்க, அதுக்கான அடிப்படை கட்டமைப்போ வாக்கு வங்கியோ கட்சியோ பலமோ கிடையாது. அதனால் அந்த பிரச்சனை கிடையாது. இது எதுன்னா வரப்போகிற மாநிலங்களில் இப்போ வந்து டெல்லின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா இடங்கள்லையும் பிஜேபி வெற்றி பெற்றது. அது மாதிரி பீகாரில் பிஜேபி வந்து போன தடவை தனித்து நின்று எல்லா இடங்கள்லையும் வெற்றி பெற்றது எம்பியில். அப்படி வெற்றி பெற்ற அந்த கட்சி 45-50 எம்பியில் 45 எம்பி வந்த ஒரு மாநிலத்தில் இப்போ வந்து எங்கெல்லாம் அதிக ஓட்டு பிஜேபி வாங்குச்சோ அந்த எம்எல்ஏ செக்மெண்ட் வைஸாக பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் 10,000-15,000 ஓட்டு குறைஞ்சி பிஜேபி அடிபட்டிருக்கு. இது வந்து டெல்லியில் நடந்தது, டெல்லியில் தொடங்கியது, பீகாரில் தொடர்கிறது. இது வரப்போகிற தேர்தலில் நீங்கள் அடுத்த தேர்தல்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஈவன் வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், பாண்டிச்சேரி, இந்த 5 மாநிலத்திலையும் எங்கேயுமே பிஜேபிக்கு பேஸ் கிடையாது, எங்கேயுமே ஆட்சிக்கு வரப்போகிறது கிடையாது. ஸோ அடுத்த 5 மாநில தேர்தல்கள், அடுத்த ஆண்டு வர்ற 16 வர்ற தேர்தல்கள்லையும் முழு தோல்வியை தான் வந்து பிஜேபி சந்திக்க வேண்டியிருக்கும். 1-2 இடங்கள் எம்எல்ஏ வந்தாங்கன்னா பெருசு, கேரளாவில் 1 வந்தாலே பெருசு, தமிழ்நாட்டில் 1 வந்தாலே பெருசு, பாண்டிச்சேரியில் 1 வந்தாலே பெருசு, அஸ்ஸாமில் அதே மாதிரி தான், வெஸ்ட் பெங்காலில் அதே மாதிரி தான்.
அப்படிங்க ஆட்சிக்கு வர்றது. ஸோ அதுக்கு அடுத்து 17 உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து தேர்தல் வரும். அப்போ இந்த மாதிரி இந்த மெகா கூட்டணி அங்கே வந்து காங்கிரஸ் அங்கே இருக்கிற கட்சிகளில் இந்த பீகார் பேட்டர்னில் அங்கே இருக்கிற மாயாவதி ஒத்துழைக்கணுமே அதுக்கு. மாயாவதி ரெடியாக இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இப்போ அந்த மனோபாவம் இந்த பீகார் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி ஆகிடுது. ஸோ அந்த பீகார் பாணியில் வந்து நம்ம அங்கே இருக்கிற எதிர்க்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ற போது அல்லது அடுத்து மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும்னா அதை நோக்கி இப்போ காங்கிரஸ் இன்றைக்கி ராகுல் காந்தி கூட பீகாரில் போய் அந்த நிதிஷ்குமார் பதவியேற்பில் பங்கேற்றிருக்கிறார். ஸோ அங்கே இருக்கிற எல்லா கட்சிகளும் லைக் மைண்டட் பார்ட்டிஸ்லாம் கூப்பிட்டுருக்காங்க, போயிருக்காங்க. அவங்களுக்கு யாரெல்லாம் ஒத்து வருவாங்க, யாரெல்லாம் ஒரு கூட்டணியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்களெல்லாம் கூப்பிட்ருக்காங்க, எல்லோரும் போய் கலந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து அடுத்த இன்னும் 2 ஆண்டு 3 ஆண்டு கழித்து சட்டமன்ற தேர்தல்கள் முடிஞ்சு பார்லிமெண்ட் வரும்போது காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அந்த அல்லது மற்ற இல்லை இப்போ காங்கிரஸினுடைய வியூகம் வந்து எல்லா மாநில கட்சிகளுடைய பிராந்திய கட்சிகளை ஈர்ப்பது அப்படிங்கிறது காங்கிரஸினுடைய வியூகமாக இருக்கலாம். இல்லை, அவங்களுக்கு மாநில கட்சிகளுக்கும் பிராந்திய கட்சிகளுக்கும் காங்கிரஸ் கட்சி தேவை. காங்கிரஸ் கட்சி அது மாநிலத்துக்கு மாநிலம் டிஃபர் ஆகும், யார் தலைமையில் யார் செயல்படுறதுங்கிறது. இப்போ வந்து பீகாரில் வந்து நிதிஷ்குமார், லல்லு அவங்களோட இணைஞ்சு காங்கிரஸ் செயல்பட்டுருக்கு. இப்போ மகாராஷ்டிரத்தில் காங்கிரஸ் தனிப்பெரும் கட்சியாக இருக்கும். ஸோ மகாராஷ்டிரத்தில் மற்ற கட்சிகள் காங்கிரஸ் தலைமையை மேற்கு வங்கத்தில் மம்தாவோட இணைய தயாரா? அங்கே அது பேசியது கடைசியாக தானே முடிவு. இடதுசாரிகள் காங்கிரஸும் பாஜகவும் ஒரே காலத்தில் வைக்கிறாங்க அவங்க. அப்படி இல்லை, அதுக்கு இடதுசாரிகளை விட்டுருங்க. இப்போ அங்கே வந்து மம்தா, ஸோ மம்தாவும் காங்கிரஸும் சேர்றதுக்கு வாய்ப்பு வரலாம். நேற்று ஒரே மேடையில் தான் இருக்காங்க, மம்தாவும் போயிருக்காங்க, ராகுல் காந்தி நிற்கிறாப்புல. ஏன்னா கூட காங்கிரஸ் இருந்து போனவங்க தான் மம்தா. ஸோ அதனால் காங்கிரஸோட வந்து அவங்களால கூட்டணி போடுறதுக்கு வாய்ப்பு வரலாம். ஸோ அங்கே வந்து பெரும்பான்மை கட்சியாக முதன்மை கட்சியாக காங்கிரஸ் நிற்கணும்னு நான் சொல்லலை. மம்தாவை ஏற்றுக்கிட்டு அது கீழே இடம் வாங்கி நிற்கலாம். இப்போ கேரளாவில் வச்சுங்க, கேரளாவில் இருக்கிற காங்கிரஸ் தான் முதன்மையான கட்சி அங்கே. இப்போ கர்நாடகத்தில் அங்கே இப்போ தேவகவுடா போயிருக்காரு. ஸோ தேவகவுடா நாளைக்கு வந்து பிஜேபிக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைக்கணும்னு வர்றபோது காங்கிரஸ் தலைமையை ஏற்றுட்டு வரலாம். காங்கிரஸ் முதன்மை கட்சியாக இருக்கும். ஸோ இது வந்து அந்த மாநிலத்திற்கு மாநிலம் வித்தியாசப்படும். எங்கே காங்கிரஸ் பலமாக இருக்கோ அங்கே காங்கிரஸ் முதலிடத்திலிருந்து கூட்டணி அமைக்கும். எங்கே காங்கிரஸ் குறைவாக இருக்கோ அங்கே மற்ற பலமாக இருக்கிற பிஜேபிக்கு எதிரான கட்சி தலைமையை ஏற்றுக்கொண்டு அங்கே கூட்டணி அமைக்கும். ஆக இந்த மாதிரி 3 வருஷம் கழித்து வர்ற போது தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஒரு அரசு தனித்தும் வரலாம். அது மக்கள் மனமாற்றம் 3 வருஷத்தில் எப்படி இந்த பிஜேபி தோக்குது, என்னென்ன தவறுகள் செய்கிறாங்க, இதெல்லாம் எதையும் பொறுத்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் காங்கிரஸ் தனித்தும் வரலாம், கூட்டணியாக வரலாம். ஆக மோடியுடைய மாயை விடைபெற்றுக்கிறது. மோடி வந்து சாதாரண ஆட்களே இன்னும் மோடி அடுத்த வரமாட்டாருங்க, சரியில்லை, 1 வருஷத்தில் ஒன்றும் நடக்கலை, அரசாங்கம் ஒன்றும் செய்யலை அப்படிங்கிற ஒரு அதிருப்தி எல்லா இடத்துலையும் பரவிட்டு இருக்கு. அதனால் காங்கிரஸ் மாற்றாக கண்டிப்பாக மத்தியிலே வரும், அதற்கான வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட சூழலுக்கு ஏற்ப இந்த தேர்தல் அறிவிக்கிற போது அந்த சூழ்நிலைகளில் இப்போ நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே 50 கட்சி இருக்குது. இல்லை தனித்தனியாக முதலமைச்சருக்கு ஆசைப்படுற கட்சிகள் நிறையா வந்துருச்சு. இப்போ அவங்களுக்கு பலம் இருக்கோ சக்தி இருக்கோ இல்லையோ அது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு, ஒரு ஆளை அறிவிச்சு முதலமைச்சர்னு சொல்கிற மாதிரி. ஆனால் காங்கிரஸ் கட்சி அப்படி அறிவிக்கல தமிழ்நாட்டை பொறுத்தவரையும். ஆனால் காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக தனித்து நிற்காது இந்த சட்டசபை தேர்தலில். அது அப்படி மாதிரி அவசியம் தனித்து நிற்கணும்னு அவசியம் இல்லையே. தனித்து நின்று தான் தேர்தலில் வெற்றி பெற தான் முக்கியம். தனிச்சு நின்னா கூட்டணி அமைச்சா அது அங்கே இருக்கிற அந்த சூழ்நிலைகள். தலைவர் காங்கிரஸ் கமிட்டியில் ஈவிகே செல்வன் அவர்கள் சமீபத்தில் கூட சொன்னார், நாங்கள் தனித்தே கூட நிற்போம், அதற்கான வேலைகள் தான் ஈடுபடுறோம். எந்த கட்சியும் வந்து தனித்து நிற்கிறதுக்கு தயாராக இருக்கணும். சரி, ஒரு கட்சியை நம்பி ஒரு கட்சி வாழ முடியாது. கூட்டணிங்கிறது தற்காலிகமானது, தேர்தல் நேரத்தில் அமைவது. ஒரு கட்சியை பலப்படுத்துவது, அதை வந்து ஆட்சியை கொண்டு வருவது தான் ஒரு கட்சியை நடத்துவர்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அதை நோக்கி தான் செயல்பாடுகள் இருக்கணும். ஆனால் தேர்தல் நேரத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்ம ஒருத்தரோட வரணும்னு நினச்சா கூட அவங்களும் வரணும் இல்லை. ஸோ அப்போ யாரெல்லாம் எந்தெந்த கட்சிகள்லாம் வருவா, இப்போ கூட முதலமைச்சராக அறிவிச்சிருக்கிற கட்சிகள் கூட அப்படியே அந்த அறிவிச்சிருக்கிற நிலைப்பாடுகளில் நிற்பாங்களா? இப்போ 4 பேர் நீ சொன்னீங்க, அதுவே நான் 5 பேரை ஆரம்பித்தாங்க, இப்போ 4 பேர் முஸ்லீம் லீக்லேருந்து வெளியே போயிட்டாங்க, 4 ஆகிடுச்சு. ஆமாம், இப்போ அதே மாதிரி 5 4 ஆன மாதிரி அடுத்த தேர்தல் வரும்போது 4 பேர் ஒன்றா இருப்பாங்களா? இல்லை அதுலேருந்து யாராவது வெளியே போவாங்களா? இதெல்லாம் தேர்தல் தான் சொல்ல முடியும். அதுலேருந்து நீங்கள் ஆட்கள் எதிர்பார்க்குறீங்க வருவாங்க. நான் இல்லை, அந்த கூட்டணிலேருந்து வெளியேறுவாங்களா, அதுலேயே நிற்பாங்களா? மற்ற கட்சிகள் அந்த கூட்டணி அது ஒரு அணி, அவ்வளோதான். அதே மாதிரி பிஎம்கே ஒரு அணி, அது மாதிரி விஜயகாந்த் தனி அணியாக யாரோட சேர்ந்து நிற்கிறாரா? பிஜேபி எப்படி இருந்தாலும் அவங்க தனிச்சு நின்று தான் ஆகணும். அவங்களோட யாராவது வர்றாங்களா இல்லையாங்கிறத பொறுத்து இருக்குது. ஏதாவது 1-2 கட்சிகள் வேணால் வரலாம், வராமலும் கூட போகலாம். காங்கிரஸை பொறுத்தவரை திமுகவுடன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு அதிகம் இருக்குது, அப்படி எடுத்துக்கலாமா? காங்கிரஸ் வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் தமிழ்நாட்டில் தேர்தல் நேரத்தில் காங்கிரஸோட உடன்பாடு கொண்டு தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சிகள் அப்படின்னு வர்ற போது அவர்களோடு பேசி அதை முடிவு செய்ய முடியும். இப்போ வந்து திமுக வந்து கண்டிப்பாக வந்து பிஜேபிக்கு எதிராக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது.
அதனால் சாத்தியக்கூறுகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதனால் அது ஒன்று தான் இல்லை. ஸோ சந்தர்ப்ப இல்லை, கண்டிப்பாக அதிமுகவுடன் போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது, அப்படி தானே? சரி, அதிமுக இந்த தேர்தலில் யார் வரணுங்கிறத மக்களும் முடிவு பண்ணணும், அரசியல் கட்சிகளும் முடிவு பண்ணணும், அதை காங்கிரஸும் முடிவு பண்ணுவோம். ஆனால் அதிமுகவோடவும் காங்கிரஸ் கூட்டணி எம்ஜிஆர் காலத்துலேயும் இருந்துட்டு எம்ஜிஆர் காலத்தில் இருந்திருக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கி முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா கூட இருந்திருக்கிறது. அதனால் அதிமுகவும் காங்கிரஸும் வந்து என்ன நிரந்தர பகையாளிகளோ அல்லது தேர்தல் கூட்டணியை அமைக்க முடியாதுன்னா கிடையாது. அதுக்கான வாய்ப்புகள் எதிர்காலத்திலே என்றைக்கும் அதான் இந்த தேர்தலில் வந்து இந்த தேர்தலில் வந்து இப்போ இங்கே அந்த ஆட்சி நடக்குது, ஆட்சி சரியில்லைங்கிற அந்த எண்ணம் வரும்போது ஆட்சி மாற்றணும்னா மாற்றுவதற்கேற்ற வகையில் தானே முடிவு செய்ய முடியும். யாரை மாற்ற நினைக்கிறோமோ அவங்களோட கூட்டணி போட முடியாது இல்லையா? ஸோ அது இந்த தேர்தல் பொறுத்த இந்த நேரத்தில் தேசிய தலைமை இன்னும் தேசிய தலைமை என்ன முடிவு எடுக்கலைங்கிறீங்க? தேசிய தலைமை முடிவு எடுக்கல, திமுகவா அதிமுகவா? தேசிய தலைமை முடிவு எடுக்கிறது, தேசிய தலைமை முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி மாநில தலைவர்கள் நாங்கள் கூடி யாரோடலாம் பேசலாம், எவ்வளவு சீட்டுகள் இருக்குது, பிரச்சனைகள் வந்து முதல்ல வந்து ஐடியாலஜிக்கலாக ஒத்து வரணும். ரெண்டாவது எண்ணிக்கைகள், இடங்கள் ஒதுக்குறதுல வரணும். இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வைகோ ஒரு தேர்தலில் 27 போட்டு கையெழுத்து போட்டு வந்துட்டார், ஒரே ஒரு சீட்டில் வேறுபாட்டு வந்து வெளியே போயிட்டார். ஸோ அது மாதிரி ஒரே ஒரு இடத்துல இந்த இடத்துல பிடிவாதமாக எங்களுக்கு வேணும், ஒரு முக்கிய செல்லுக்கு வேணும்னு கேட்டு அந்த மாதிரி ஒரு இடத்துல எல்லாம் கூட இடத்தால ஆளால எல்லாம் சீட் அலோகேஷனில் கூட்டணி மாற வாய்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறீங்க. எதிர்காலத்தில் நடந்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கூட்டணிங்கிறது பேசி இடங்கள்லேருந்து தொகுதிகள்லேருந்து எல்லாம் பேசி முடிவு செய்து நிரந்தரமாக்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஆனால் அதற்கான விஷயங்களை மாநில கட்சியில் இருக்கிற முக்கியஸ்தர்கள், தலைவர் முக்கியஸ்தர்கள் கூடி பேசி அது மாநில அகில இந்திய தலைமையோடு கூடி பேசி முடிவு செய்வோம். அது மக்களுக்கு எது நன்மையோ, மக்களுக்கு எது நடக்க வேண்டும் என்று பெரும்பான்மையான மக்கள் விரும்பக்கூடிய சூழ்நிலையில் அதற்கேற்ப காங்கிரஸ் முடிவு செய்யும். ஆனால் காங்கிரஸ் இருக்கும் கூட்டணியில் வாசன் இருக்க மாட்டான்னு சொல்லலாம்ல? ஏன் சொல்லணும் அப்படி? அவங்க அப்பா தனியாக டிஎம்சி வச்சுருக்கிற போது அவர் தனியாக தான் இருந்தார், காங்கிரஸ்லேருந்து போயிருந்தார். அவரும் காங்கிரஸ்லேருந்து கூட்டணி போடலையா? சரி, அரசியலில் வந்து எதுவும் வந்து நிரந்தரமே கிடையாது. அதான் நான் அதிமுகவே சொன்னேன். ஒரு வாசன் மட்டும் என்ன? ஸோ வாசன் வந்து சரி காங்கிரஸ் தலைமையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இருந்து சில இடங்களை பகிர்ந்து கொண்டு நான் இருக்கேன்னு தயாராக வந்தார்னா அவரை மட்டும் பகையாளியாக நினைக்க வேண்டிய அவசியம் காங்கிரஸ் அப்படி நினைக்காது. சேர்த்துக்கோங்க. இல்லை, இன்றைக்கி கூட்டணியாக இருக்கலாம், நாளைக்கு கட்சிக்கே திருப்பி வந்து சேரலாம். முப்பனார் வெளியே போய்ட்டு வந்து சேரலையா? வாசன் எதிர்காலத்தில் சேரலாம் இல்லையா? அப்போ அது கூட்டணி இதெல்லாம் வரும்போது பல காட்சிகள் மாறுங்கிறீங்க. ஆமாம், அது சரி, தேர்தல் கூட்டணியே டெம்பரவரி தான். கூட்டணி டெம்பரவரியானது தேர்தல் நேரத்தில் வைக்கப்பட வேண்டியது. எந்த கட்சியும் நம்பி வாழ்நாள் முழுவதும் ஒப்படைச்சிட்டு வாழ முடியாது. அவரவர்கள் கட்சி அவங்க பலப்படுத்த வேண்டியது இந்த கட்சிகளுடைய கடமை, தலைவருடைய கடமை. தேர்தலில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள், யார் மத்தியில் யார் ஆட்சிக்கு வரணும், மாநில யார் ஆட்சிக்கு வரணும், யார் வரக்கூடாது, இதை மையமாக கொண்டு தானே தேர்தலில் வந்து வெற்றிக்காக தானே தேர்தலில் கூட்டணி. இப்போ வெற்றிங்கிறது யாரை தோக்கடிச்சா தானே வெற்றி வரும், யாரை தோக்கடிக்கணும், யாரை வெற்றி பெறணும். ஸோ இதை மனசில் வச்சு தானே தேர்தல் நேரத்தில் களத்தில் வந்து காய்களை நகர்த்தி முடிவு செய்யப்படும். இன்னொன்று, இப்போ நீங்கள் தென் தமிழகத்தினுடைய நிலவரம், தென் தமிழகத்தில் ஒரு தனியான செல்வாக்கும் உடையவர்கள் மாதிரிலாம் உங்களிடம் இந்த கேள்வி. பாரதிய ஜனதா இப்போ தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட சமூகங்களை குறி வைக்கிறாங்க. ஏற்கனவே தென்கோடியில் உள்ள நாடார் சமூக மக்களை அவங்க பெரிய லெவலில் அவங்க கவர்ந்துருக்கிறாங்க. அது தெரியும் உங்களுக்குலாம், எல்லாருக்கும் அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே அது தெரியும். இந்த சூழ்நிலையில் வந்து அவர்கள் வந்து சமீபத்தில் இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் தென் தமிழகத்தில் உங்கள் பகுதிங்கிறனால உங்களுக்கு அந்த விஷயம் நிறையவே தெரியும். சமீபத்தில் மாநாடு நடத்தினாங்க மதுரையில், அமித்ஷாவை கூப்பிட்டு. இந்த மாதிரி தேவேந்திர குல வேளாளர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் கிடையாது, நீங்கள் அடிப்படையில் உயர்ந்தவர்கள், இந்து மதத்தில் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி உடனே அவங்களுக்கு எங்களுக்கு இடஒதுக்கீடே வேணாம், தேவேந்திர குல வேளாளருங்கிற பட்டமே போதுன்னு அமித்ஷா நான் அதை உங்களுக்கு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி போன்றவர்கள்லாம் அந்த மேடையில் கலந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரியான சூழல் போக்க எப்படி பார்க்குறீங்க? தாழ்த்தப்பட்ட மக்களுடைய சில சமூகங்களை அவங்க கவர் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் செய்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. இன்னொரு பக்கம் திராவிட கட்சிகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அடையாளம் கொடுக்கல, நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு பாஜக சொல்கிறது எப்படி பார்க்குறீங்க? அது உங்கள் பகுதி சம்பவம் வேறு. அதாவது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபின்னு எடுத்திங்கன்னா, பிஜேபிங்கிறது பொதுவாக இந்தியா முழுதுமே கூட இப்போ சமீபத்தில் நடந்த சிறு குழந்தைகளை கூட தீ வச்சு கொளுத்தின உத்தரப்பிரதேசத்தில் நடந்த சம்பவத்திலேருந்து ஆரம்பித்து அங்கங்கே இந்தியா முழுதும் வந்து அது மாதிரி மாட்டுக்கறி ஃப்ரிட்ஜில் இருக்குன்னு போய் ஒரு இஸ்லாமிய தோழரை வந்து ஹரியானா பார்டரில் கொளுத்தின சம்பவமாக இருக்கட்டும், அல்லது அங்கே இருக்கிற அந்த யோகி மாதிரி மற்ற அங்கே இருக்கிற பிஜேபி எம்பிஸு, ஆர்எஸ்எஸ், விஹெச்பி இவங்களுடைய துவேஷமான பேச்சுக்கள், இதனால் வந்து மொத்தமாகவே வந்து ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு கட்சி பிஜேபிங்கிறதுனால வந்து சிறுபான்மை மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், ஆதி திராவிட மக்கள் பெரும்பாலும் பிஜேபியை ஆதரிப்பதில்லை. ஒன்று. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டீங்க, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், எந்த ஜாதியும் ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சி பின்னால் கிடையாது.
எந்த ஜாதியும் கிடையாது. ஆனால் அதற்கான முயற்சியில் அவங்க ஈடுபடுறாங்கன்னு சொல்லலாம்ல. எல்லாரும் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏதோ ஒரு ஜாதியை குறிவைத்து ஒரு கட்சி செயல்படுமே ஆனால் அந்த பகுதியில் இருக்கிற மற்ற கட்சிகளுடைய ஜாதிகளுடைய அதிமுகவுக்கு முக்குளத்தூர் கட்சின்னு ஒரு பேர் இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில்? அதனால எல்லா முக்குளத்தோரும் வந்து அங்கே அதிமுகவில் தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. திமுகவில் முக்குளத்தோர் இல்லையா, காங்கிரஸில் முக்குளத்தோர் இல்லையா, எந்த கட்சியில் எல்லா கட்சியும் பேர் இருக்குன்னு சொன்னேன். அது பேருங்கிறது வந்து அவங்க வசதி போல் சொல்லிக்கலாம். சில அல்லது அந்த கடந்த தேர்தலில் ஒரு பகுதியில் கூடுதல் எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க, 2 எம்பி வந்தால் அந்த வாக்குகள்லாம் அதுக்கான சூழ்நிலைகள் அங்கே அந்த தேர்தலில் அங்கே எதாவது நடந்திருக்கலாம். ஆனால் அதற்காக நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் நாடார்கள்னு சொன்னீங்க. இப்போ பிஜேபியினுடைய தலைவர் வந்து சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்னா, அவங்க அப்பா தொடர்ந்து காமராஜர் கூட இருக்கிற குமரி அனந்தன் வந்து எங்கள் முன்னாள் தலைவர் இங்கே தான் இருக்கார். அவர் தமிழிசை சவுந்தரராஜன் நாடார், குமரி அனந்தன் நாடார் இல்லையா? இப்போ அவங்க சில வெற்றிகளை ஒதுக்குறாங்களா இல்லையா? அது வெற்றி பெறுதா இல்லையா? அதான் கேட்குறேன் நான். பாஜகவினுடைய வெற்றி பெறுதா இல்லையா? கன்னியாகுமரியில் நின்ன வேட்பாளர்கள் பெரும்பாலும் நாடார்களில் தான் அங்கே நிற்பாங்க. ஏன்னா கன்னியாகுமரி நாடார்கள் நிறையா இருக்கிற ஒரு தொகுதி. அந்த மாவட்டம் அவங்களுக்கு கொஞ்சம் வலிமையாக தானே இருக்குது. அதில் 2 இருக்குது, இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார்னு 2 பகுதி இருக்காங்க அங்கே. அதில் பிஜேபி அங்கே கொஞ்சம் பலமாக இருக்க ஏற்கனவே. அதனால பிஜேபியை தொடர்ந்து ஜெயிக்கலை. இது பொன் ராதாகிருஷ்ணன் பல தடவை அவர் 4-5 தடவை நின்று 2-3 தடவை வெற்றி பெற்றிருக்காரு, 2-3 தடவை தோற்றுருக்காரு. இந்த தடவை சூழ்நிலைகள் அப்போ யார் காங்கிரஸ் நின்ற வேட்பாளர் யார், அவர் இந்துவா அல்லது கிறிஸ்டின் நாடாரா, எதிர்த்து நின்ற மற்ற கட்சிகளில் திமுக நின்றது யார், இது மாதிரி பல கோணங்களில் அதுக்கு ஆராய்ச்சி பண்ணால் தான் அவர் அது எப்படி அது வெற்றி பெற்றார். பிஜேபியோடைய பலத்தினாலும் மட்டுமில்லை, அங்கே ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார், அங்கே பிஜேபி கொஞ்சம் பலம் இருக்கிறது, அங்கே இந்து கிறிஸ்தவர்னு அங்கே பிரச்சனைகள் இருக்கிறது, மற்ற வேட்பாளர்கள் யார் நின்னாங்க. ஸோ அதனால் என்ன சாதக பாதகம் இப்படி பல வகையில் கணக்கு போட்டு தான் அதை சொல்லணும். அதில் ஒரு நிலை வெற்றி பெற்றதுனாலே என்டையர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற நாடார்கள் பூரா வந்து பிஜேபி ஆதரிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாத தவறு. அதே மாதிரி அதிமுகவில் தேவர்கள் பூரா அதிமுக ஆதரிக்கிறாங்கன்னு சொல்கிறதும் தவறு. அதே மாதிரி எந்த கட்சி எந்த ஜாதியாக இருந்தாலும் ஒரு கட்சி பின்னாலே யாரும் கிடையாது, எல்லாத்துலேயும் பரவலாக இருப்பாங்க. சதவிகிதம் 1-2 கூடலாம் குறையலாம். அங்கே இருக்கிற மற்ற சமுதாயங்களும் அவனுக்கு இல்லை நீங்கள் சொல்வது சரியாக இருந்தாலுமே நீங்கள் சொல்வது சரியாக இருந்தாலுமே பாஜக வந்து இப்போ இந்தியா முழுவதும் இருக்க எல்லா தாழ்த்தப்பட்ட அமைப்புகளுடன் கூட்டணி வச்சுருக்கேன். அங்கே ராம்விலாஸ் பஸ்வானா இருக்கட்டும், ராம்தாஸ் அத்வாலே இருக்கட்டும், எல்லா தாழ்த்தப்பட்ட அமைப்புகளோடையும் கூட்டணி வச்சுருக்கிறாங்களே அவங்க. அது வந்து அவங்களுக்கு கட்டாயம் அவசியமாகிறது. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பிராண்ட் இருக்குது. ஆதி திராவிட மக்கள் அவங்களுக்கு எதிராக இருக்காங்க, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விரோதமாக இருக்கிற கட்சின்னு இருக்கிறதுனால அங்கங்கே 2 பேரை பிடிச்சி கூட்டணி வைக்க வேண்டியது கட்டாயம் அவங்களுக்கு. ஒரு இப்போ இஸ்லாமியர் கூட இதுலேருந்து ஹைதராபாத்லேருந்து ஒருத்தரை கூட்டி போய் தனியாக போட சொன்னாங்க. எம்எம்னு சொல்லி ஒரு கட்சியை கொண்டு போய் வச்சு தனியாக ஒரு முஸ்லீம் அமைப்பு வந்து அதன் மூலமாக இஸ்லாமிய வாக்குகள் இந்த கூட்டணிக்கு போகிறத, நிதிஷ் காங்கிரஸ் லல்லு கூட்டணிக்கு போகிறத தடுத்துடலாங்கிறதுக்காக ஒரு தனி அமைப்பாக வந்து முயற்சி பண்ணாங்க. அது தேர்தலில் வெற்றி பெறதுக்கு ஒரு கட்சி பண்ணுற நாடகங்கள் பிரச்சனைகள். அதே மாதிரி இப்போ அங்கேருந்து நிதிஷ்டேருந்து வந்து முதலமைச்சராக இருந்தார். ஆமாம், அவரை கூட்டி போய் தனியாக கட்சி அமைச்சுக்கிட்டு எத்தனை இடத்துல ஜெயிச்சார் அவர். ஸோ அவர் முதலமைச்சராக இருந்தார். ஆதி திராவிட மக்கள் எனக்கு வந்து துரோகம் செய்தார் நிதிஷ்குமார், எல்லாம் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டாங்க. அந்த ஆதி திராவிட மக்கள் எல்லாம் அதை ஒத்துக்கிட்டு 20% மக்களும் ஓட்டு போட்டிருந்தா பிஜேபி வந்திருக்குமே. அவர் கட்சியை கொடுத்த இடங்களில் 20 இடமா நம்ம அவர் கொடுத்தாங்க. ஐ திங்க் 40 இடம் கொடுத்தாங்க அவருக்கு. அதில் எத்தனை இடத்துல ஜெயிச்சார்? 1-2 தான் ஜெயிக்க முடிஞ்சது. ஸோ அதனால் பெரும்பாலான மக்களை பற்றி தான் பேசுகிறோம். கட்சிகளுடைய அமைப்பு தலைவர்கள் நடத்துகிறவங்க போகிறவங்க அது எந்த ஜாதி என்ன கேட்டால் இன்னொன்று சொல்லுவேன். ஜாதி அமைப்புகள் நடத்துகிற தலைவர்களுக்கு பின்னாடி எந்த ஜாதியும் அவங்களுக்கு பின்னாடி ஒட்டுமொத்தமாக கிடையாது. எந்த சமூகத்துக்கு எந்த தலைவருக்கும் கிடையாது. ஜாதி அவங்க வேணால் கிளைம் பண்ணிக்கலாம், அந்த ஜாதிக்கு நான் தான் ஒட்டுமொத்த தலைவர்னு சொல்லிக்கலாமே தவிர அந்த ஜாதி மக்கள் இவர் தான் எங்கள் ஒட்டுமொத்த சமுதாய தலைவர்னு அப்படி ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கிட்டு யார் பின்னாடியும் மக்கள் போகிறதில்லை. அவங்கவுங்க பல்வேறு சூழ்நிலைகள்லாம் அங்கங்கே அரசியல் கட்சிகள் அமைப்புகள் ஒரே ஜாதியில் சில நேரத்தில் 2 தலைவர் இருப்பார். ஒரு மக்கள் ஒரு சைடில் இருக்காங்க, இன்னொரு பாதி மக்கள் இன்னொரு சைடில் இருப்பாங்க. ஸோ அதனால் யாரும் ஏகபோக பிரதிநிதியாக இருக்க முடியாது. மக்கள் மொத்தத்தில் ஏகபோக பிரதிநிதிகள் மக்கள் தான் எஜமானர்கள். அவங்க தான் மேஜர் முடிவு செய்கிறவங்க. இப்போ நீங்கள் வந்து அதிமுகவில் ரொம்ப நீண்ட காலமாக இருந்திருக்கீங்க. மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். நீங்கள் தொடர்ந்து 77லேருந்து 87 வரையும் அதிமுகவில் தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்களோட இருந்தவங்க. தனியாக கட்சி நடத்தியிருக்கீங்க, திமுகவோட கூட்டணி வச்சுருக்கீங்க உங்கள் கட்சி மூலமாக. ஆக திமுக அதிமுக தனியாக அப்படிங்கிற மாதிரி ஒரு மாநில லெவலில் நல்ல ஒரு செயல்பட்ட நீங்கள், மாநில உணர்வுள்ள கட்சிகளுடன் மட்டுமே நீங்கள் செயல்பட்ட நீங்கள், எப்படி திடீர்னு ஒரு பாரதிய ஜனதாவோட சேர்ந்த ஒரு நிகழ்வு எப்படி நடந்தது? சரி, அது ஏற்கனவே முடிஞ்சு போன கதை. பல தடவை நான் பதில் சொல்லியிருக்கேன். ஸோ நான் எம்ஜிஆர் அதிமுகன்னு தனியாக வச்சுருக்கிற போது இப்போ திரு வாஜ்பாய் அவர்கள் வந்து அந்த கூட்டணிக்கு தலைவராக இருந்தார், பிரதமராக இருந்தார்.
அப்போ நான் வந்து அந்த அமைப்பில் என்டிஏவில் நானும் ஒரு அங்கமாக இருந்தேன். அப்போ அதனால் வாஜ்பாய் அடிக்கடி அவர் வீட்டில் பல கூட்டங்களில் சந்திக்க வேண்டிய, அப்போ மாறன் இருப்பார், இல்லை கலைஞர் வருவார், மம்தா பானர்ஜி, பிறகு நிதிஷ்குமார், இந்த மற்ற தலைவர்களோட இந்த 10-15 கட்சி தலைவர்களும் 400 கட்சி தலைவர்கிற முறையில் சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள்லாம் வந்தது. அவர் திரு வாஜ்பாய் அவர்கள் ஒரு மரியாதைக்குரிய தலைவர். எனக்கு எம்ஜிஆர் மாதிரி வாஜ்பாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல மனுஷன் அவர். ஸோ அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவர் நீங்கள் எதுக்கு ஒரு சின்ன கட்சி வச்சு கஷ்டப்பட்டுட்டீங்க, வாங்கன்னு சொல்லி அவர் வெங்காய நாடு மூலமாக ரொம்ப தடவை கேட்டே இருந்தார். ஸோ வாஜ்பாய் பிஜேபியோட கொள்கைகளால் இருக்கப்பட்டுன்னு கிடையாது, பிஜேபி கொள்கைக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. வாஜ்பாயால் கண்டிப்பாக வாஜ்பாயால் நேசித்தனாலையும் ஈர்க்கப்பட்டு சேர்ந்தேன். வாஜ்பாய் அவர்கள் ரிட்டையர் ஆன பிறகு அங்கேருந்து நானும் வெளியேறிட்டேன், அவ்வளோதான். அது ஒரு இடைக்காலமாக ஒரு சில ஆண்டுகள். ஆனால் பாஜகவிலிருந்து இடைக்காலத்தில் உங்களுக்கு நல்ல உரிய ஒரு பதவி, ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம்ல. மேலே எனக்கு எந்த விதமான குறையும் மன வருத்தமும் என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கட்சி மேலே எனக்கு குறைபாடுகள் இருக்குது. என்ன நடத்தின விதத்தில் எனக்கு வந்து அதிருப்தி எதுவும் கிடையாது. எனக்கு வந்து செயலாளர் கொடுத்தாங்க, சொன்னபடி வந்து அமைச்சராக்கினார். அதே மாதிரி வந்து அப்போ அந்த கூட்டணி அதிமுக வந்தது. இப்போ அதிமுகவில் நான் எம்பியாக இருக்கேன், அமைச்சராக இருக்கேன். அப்போ ஏற்கனவே நான் வந்து சுயேட்சை சிம்பலில் வெற்றி பெற்று போயிருக்கேன். அந்த தேர்தலில் அப்போ ஜெயலலிதா அவர்கள் அதிமுக சார்பில் இடம் கொடுக்குற போது 7 சீட்டு கொடுத்தாங்க. எனக்கு சீட்டு நாங்கள் நிற்கக்கூடாதுன்ட்டாங்க, தமிழ்நாட்டில் என் தொகுதியில் நிற்கக்கூடாதுன்னு போட்டாங்க. இப்போ நான் அந்த நேரத்தில் நான் நடிச்சிருந்தால் நான் வெளியே வந்திருக்கலாம், வந்து நான் எம்ஜிஆர் கூட ஆரம்பிச்சிருக்கலாம், அல்லது வேறு கட்சியில் சேர்ந்து கூட சீட்டு வாங்கியிருக்கலாம். பட் நான் வந்து காங்கிரஸ் அப்போ கூட சேர்ந்துருக்கலாம். ஆனால் பிஜேபி இதெல்லாம் பண்ணதுனால தான் நான் வெளியே வரல. அதுக்கு நன்றியாக தான் சரி எனக்கு சீட்டே இல்லைனாலும் பரவாயில்லைன்னு நான் ஜெயித்த இடத்துல விட்டு கொடுத்துட்டு தேர்தலில் வாய்ப்பு இல்லைங்கிற போது போட்டி போடாமல் சும்மா இருந்தேன். அதுக்கு பிறகு அவங்க வந்து வாஜ்பாய் வந்து அவங்க தோத்தாலும் அவரையும் பாராட்டணும். அவங்க வந்து மத்தியில் பிஜேபி வந்து மத்திய பிரதேசிலேருந்து என்ன ராஜ்யசபா எம்பி ஆக்கினாங்க. அதுக்கு பிறகு நான் வந்து தோப்பேன்னு தெரியும், இருந்தாலும் பிஜேபி சார்பில் ராம்நாட்டில் போட்டி போட்டு எம்பிக்கு நின்று தோற்றேன். எல்லோரும் நிற்கலை, முக்கியஸ்தரில் தான் நின்னோம். அதில் நிற்கிற போது நானும் நின்று அந்த வெற்றி வாய்ப்பை இழந்து அதுக்கு பிறகு எனக்கு திருப்பி 2வது தடவை எம்பி தர்றதுக்கு தயாராக தான் இருந்தாங்க. நான் இருந்தால் மாநில தலைவராக கூட வந்திருக்கலாம், இப்போ டெல்லியில் நான் மந்திரியாக கூட இருந்திருக்கலாம். அதெல்லாம் பிஜேபியில் இருந்தால் எனக்கு கிடைச்சிருக்க வேண்டிய நன்மைகளாக கூட இருந்திருக்கும். அதனால் அந்த வகையில் எனக்கு வந்து இல்லை. பிஜேபிங்கிறது தமிழ்நாட்டில் அந்த கட்சியை வளர்க்க முடியாது. தமிழ்நாடு இப்போ நான் என்னுடைய பேக்ரவுண்டு, நான் வந்த அந்த சூழ்நிலைகள், அது நான் பிஜேபி போனதும் மக்களுக்கு இருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு சிவ மக்களுக்கும் அதை பிடித்தமில்லை, அவங்களுக்கும் அதை விரும்பலை, யாரும் என் கூட இருக்கவங்களும் அதை விரும்பலை. எனக்கும் அங்கே சோர்வு ஏற்பட்டது. காரணம் வாஜ்பாய், நான் நம்பிய வாஜ்பாய் தலைவருக்கு அவர் உடல்நிலை சரியில்லை, அவரும் விலகிட்டார். இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் வேண்டான்னு நினச்சி வந்தேன். ஸோ திமுக. ஆனால் காங்கிரஸ் கட்சியோடு கொள்கையோடு இயந்து தான் இருக்கீங்க, இது கொள்கையோட உடன்பாடு. காங்கிரஸ் கட்சி வந்து காங்கிரஸ் கொள்கையில் வந்து கொள்கையார் காங்கிரஸை வந்து தலைவரை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம், அல்லது காங்கிரஸ் மேலே ஏதாவது குற்றச்சாட்டுகள் ஆட்சியில் இருக்கும்போது அது இதுன்னு குறை சொல்லலாமே தவிர, எந்த கட்சியுமே இந்தியாவில் காங்கிரஸ் கொள்கை பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, அல்லது ஒரு மதச்சார்புள்ள கட்சின்னு காங்கிரஸ் சொல்ல முடியாது. மதச்சார்பற்ற தன்மைங்க தான் காங்கிரஸுடைய முதுகெலும்பே. அதனால் காங்கிரஸ் வந்து அது இந்த கட்சி இந்த ஜாதிக்கு சொந்தமானது, இந்த மதத்துக்கு சொந்தமானது, இந்த மாநிலத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்ல முடியாது. ஜாதி மத எல்லைகளையெல்லாம் கடந்து வந்து இன்றைக்கி அதே மாதிரி ஒரு மொழி திணிக்க, இப்போ பிஜேபி வந்து சமஸ்கிருதத்தையோ இந்தியையோ திணிக்கிறதுல இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க. ஆனால் 50 வருஷம் இருந்த காங்கிரஸ் பண்டித ஜவஹர்லால் நேரு வாக்குறுதியால் தான் இன்றைக்கி வந்து மாநில மொழிகளுக்கு இந்த முக்கியத்துவம் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் எந்த வகையில் எடுத்துக்கிட்டாலும் சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பு, அது மாதிரி இதெல்லாம் வந்து காங்கிரஸில் வந்து எல்லாருக்கும் பிடித்தமான கொள்கை. ஆனால் எனக்கும் வந்து காங்கிரஸில் இருக்கிறது கம்ஃபர்டபுள். பிஜேபியில் இருக்கிற போது அது ஒரு காலத்தின் கட்டாயம் மாதிரி நிகழ்ந்தது. அது அப்படி ஐ எம் கம்ஃபர்டபுள் இன் காங்கிரஸ், அவ்வளோதான். நம்ம அதிமுக இருக்கிற போது எம்ஜிஆர் காலத்தில் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தனோ அதே மாதிரி காங்கிரஸ் இருக்கிறது எனக்கு கண்டிப்பாக. எம்ஜிஆர் காலம்னு சொல்லிட்டீங்க, வெறுமனே அதிமுகன்னு சொல்லல நீங்கள். அதிமுகவில் நான் சில ஜெயலலிதா கூட சில காலங்கள் அவர் பதவியில் இல்லாத காலத்தில், அதிர்ஷ்டவசமாக அவர் பதவியில் இருக்கும்போதோ முதலமைச்சராக இருக்கிற போதோ ஆட்சியில் இருக்கிற போதோ அவரால் நான் இப்போ எந்த பலனும் அடைஞ்சது கிடையாது, எந்த மந்திரியாகவும் நான் வந்தது கிடையாது. ஆனால் என்னால் ஜெயலலிதா பலன் அடைஞ்சிருக்காரு. எம்ஜிஆர் இறந்த பிறகு செல்வி ஜெயலலிதாவுக்கு நான் வந்து முழு முதலாக நின்று நான் வந்து உதவி பண்ணேன். அந்த 4-5 பேரில் நான் தான் நின்று எல்லா வகையான பொருளாதார ரீதியாகவும் சரி ஆட்களையும் சரி வச்சு அந்த அங்கே வந்து நிலைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது நான் தான். இது நாட்டு மக்களுக்கு பல பேருக்கு தெரியும். ஆனாலும் அவரால் நான் எந்த நன்மையும் எந்த பலனும் அடைஞ்சது கிடையாது. அதனால தான் நான் வந்து ஜெயலலிதா நீங்களான எம்ஜிஆர் காலம். எம்ஜிஆர் காலத்தில் நான் பலன் அடைஞ்சேன். ஏன்னா எம்ஜிஆர் தான் எனக்கு குரு, அவர் தான் எனக்கு ஆசான் தெய்வம், அவர் தான் என்னை வளர்த்தாரு, உருவாக்குனார், எப்போவும் இதயத்தில் இருக்கிறார், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. எனக்கு நான் அவருக்கு நன்றி, எம்ஜிஆருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அவருக்கு நான் விசுவாசமாக அவருடைய ஆயுள் காலம் முழுதும் இருந்தேன். அதுக்கு பிறகும் ஜெயலலிதாவோட போராடினது கொண்டாந்ததெல்லாம் அந்த எம்ஜிஆர் லீகசியை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஜெயலலிதாவும் ஜானகியம்மான்னு சொல்லும்போது ஜானகியம்மா அவர் குடும்ப தலைவி, அவங்களால முழுமையாக இருந்து பண்ண முடியாது, உடல்நலம் கருதி சொல்லி ஜெயலலிதா வந்து அந்த கட்சியை எம்ஜிஆர் கட்சியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு கொண்டு வந்தேன். அவர் அதே மாதிரி கட்சியை எடுத்து கையில் எடுத்துக்கிட்டாரு, முதலமைச்சராக வர முடிஞ்சு. ஆனால் எனக்கு மட்டும் துரோகம் பண்ணிட்டார், அவ்வளோதான்.
நிறைவாக நம்ம இப்போ ஈவிகே செல்வன் அவர்கள் என்னுடைய இந்த நம்ம நிகழ்ச்சி நேர்முகத்தில் ஒரு முறை பதிவு செஞ்சார். காங்கிரஸ் கட்சியில் இனிமேல் தொண்டர்களுக்கு மட்டுமே தேர்தலில் நிற்பதற்கு வாய்ப்பு, தலைவர்களுக்கு கிடையாது. ஏன்னா தலைவர்கள் வந்து கரெக்டாக வெற்றி வாய்ப்புள்ள நல்ல ஒரு கூட்டணி அமையும் போது மட்டும் நின்றுக்கிறாங்க. தனியாக நிற்கும் போது தலைவர்களாக நிற்பதே கிடையாது. அதற்கு முன்னுதாரணமாக நான் இனிமேல் நிற்க மாட்டேன் அப்படின்ட்டார் ஈவிகே செல்வன். நான் வந்து இனிமேல் நிற்க மாட்டேன், சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ நான் நிற்க மாட்டேன். தலைவர்களுக்கும் நான் ஒரு அறிவுரையாக சொல்கிறேன், தலைவர்களும் நிற்கக்கூடாது, தொண்டர்கள் மட்டும்தான் நிற்கணும் அப்படின்னு என்னோட நேர்முகத்தில் சொன்னார். இதை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க? சரி, இது வந்து கட்சியினுடைய அவருடைய அபிப்பிராயம். அது நம்பர் 1. நம்பர் 2, தொண்டர்களை வந்து என்கரேஜ் பண்ணால், உற்சாகப்படுத்த, ஒரு தலைவருங்கிற முறையில் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், கடைசி நேரத்தில் யாராவது தலைவர்கள் வந்து சீட் வாங்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு தொண்டர்கள் அந்த சோர்வை நீக்குவதற்காக, தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அவர் சொல்கிறார். அதுலேயும் தவறு கிடையாது. ஆனால் தேர்தலில் எந்த தொகுதி அங்கே இருக்கிற கூட்டணி போடும்போது எந்த தொகுதி கிடைக்குது, அதில் என்னென்ன கம்யூனிட்டி இருக்குது, அதில் யார் யார் தலைவர்கள் இருக்காங்க, அவங்கள யாரை போட்டால் வெற்றி வாய்ப்பு இருக்குது, அது வயசில் இளைஞரா, தொண்டரா, நடுவருக்காரா, முன்னாள் அமைச்சரா, இன்னால் எம்எல்ஏவா, எம்பியா, வெற்றி வாய்ப்பு தான் முக்கியம் தேர்தலில். இதெல்லாம் மனசில் வச்சு அப்போ தேர்தலுக்கு எலெக்ஷன் கமிட்டி யாரும் தனியாக, ஈவன் டெல்லி தலைமை கூட அவங்க தனியாக எடுக்க போகிறதில்ல. அவங்க ஒரு கமிட்டி போடுவாங்க, எலெக்ஷன் கமிட்டி உட்காந்து மாவட்ட வாரி ஆய்வு செய்து, தொகுதி வாரி ஆய்வு செய்து, ஒரு டீம் 2 பேரோ 3 பேரோ போட்டு லிஸ்ட் அனுப்புவாங்க. அது மாநில தலைவர் கொண்டு போவார். அது அங்கே டெல்லியில் கமிட்டி இருக்குது, அவங்க உட்காந்து பரிசீலித்து வேட்பாளர் டெல்லியிலேருந்து அறிவிக்கிறது தான் இறுதி வேட்பாளர். ஆக அவர் சொன்னதில் கருத்துங்கிறது வந்து கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இது கட்சியின் கருத்து இல்லை, அவருடைய தனிப்பட்ட கருத்தாக தான் பார்க்குறீங்க. கட்சி தலைவர் சொல்கிறது கட்சி கருத்து தானே. கட்சி கருத்துன்னா அது இறுதியான கருத்து இல்லைன்னு சொல்கிறார், கட்சி கருத்து இல்லைன்னு சொல்கிறார். கட்சி கருத்து தலைவருங்கிற முறையில் தொண்டர்களை உற்சாகப்படுத்த அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். தலைவர்கள் நிற்கக்கூடாதுங்கிறார், அவர் நிற்காதீங்க அப்படிங்கிறார். அவருடைய வேண்டுகோள் அது, அவர் நிற்கலைங்கிறது அவருடைய முடிவு அது. ஸோ மற்றவங்க தலைவர்கள் அவங்க நிற்கிறாங்களா நிற்கலையா, அவங்க நிற்கிறதுக்கு மத்திய தலைமை காங்கிரஸ் அனுமதிக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் டெல்லி தலைமை கடைசியில் முடிவு பண்ணி அறிவிப்பாங்க. அறிவிக்கிறவங்க தான் இறுதி வேட்பாளர்கள். கண்டிப்பாக. இந்த 1 மணி நேரமாக உங்களுடைய பரபரப்பான அலுவலுக்கு மத்தியிலும் நம்ம இமயம் நேர்முகத்துக்கு ரொம்ப விரிவாகவே கடந்த கால வரலாற்று தரவுகளிலிருந்து தேசிய கட்சி, மாநில கட்சி மற்றும் உங்களுடைய அனுபவங்கள்னு பல்வேறு விஷயங்களை நீங்கள் நம்ம பார்வையாளர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. இமயம் டிவி நிர்வாகத்திற்கும் இமயம் டிவியினுடைய நேயர்களுக்கும் இந்த வாய்ப்புக்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். மீண்டும் நேர்முகம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.